श्रीशैलेशदियावात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता यवतयस्तनयाय भूति सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यश्च नत्कुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्पतङ्ग्रियुगलं मूर्धना भूतं तरस्य मकता प्रियभट्टनाद श्रीभक्तिशारकुलशेखरयोगिभावान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रन् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् यन्मूलं आस्वैदमास् अवतारमूलं कान्तो भयं त्रियमुना करणैकसिन्धोगो आसीत् अतस्सु गणितस्य ममापि सत्तामूलं तथैकजगदुदयैकमूलम् श्रीमद्रङ्गं जगतु परमं तामदे भूमादस्मिन् भवति कुशली गोपिपूमा सखायः दिव्यं तस्मै भवं देशिको देशिकानां काले काले वरवर मुनिं कल्पयन् मंगलानि விஷதவாக் சிகாமணியான மணவாள மாமணிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஆச்சாரம் என்று சொல்லலாம். அத்தனை வைபவம் படைத்தவர் சுவாமி மணவாள மாமணிகள். அவருக்கு திருநாமமே யுதீந்திர பிரவண என்கிற பெயர். அந்த பெயரை சாதித்ததே நம்பெருமாள் தான் சாதித்தார். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம். யதீந்திரத்துல அபாரமான காதல், அத்தனை காதல். அந்த காதல் எப்படிப்பட்டது என்றால் ரெண்டு விதமா சொல்லலாம். யதீந்திரனுடைய புனரவதாரம் தான் சுவாமி வனவாளாமுனிகள். இருவருமே ஆதிசேஷுடைய அவதாரம். இருவருடைய வைபவத்திலே யதீந்திரமும் ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய சம்பந்தம் என்ன? இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலே இருவருக்கும் அந்த கால வித்தியாசங்கள் உண்டு. அத்தனை கால வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த யதீந்திரனுடைய திருவடியிலே பிராபல்யத்தோடு இருக்கிறார். நம்முடைய பூர்வாச்சார அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அது மட்டுமல்ல, நேரடியா தெரிவிக்க வேண்டும் என்றால் யதீந்திரனுடைய வைபவத்தை காட்டிலும் யதீந்திர கணவருக்குத்தான் வைபவம் அதிகம் என்றே சொல்லலாம். ஆனால் சாமான்யமா அவர் உத்தாரண ஆச்சாரியர், ஜெகதாச்சாரியர். அதனாலே அந்த வைபவத்தை குறைக்கப்படாது என்கிற அபிப்பிராயத்திலேயே நம்முடைய பூர்வர்கள் சில விஷயங்களை கொஞ்சம் குறைத்தே சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுபோல திருவரங்கத்திலே திருவரங்கநாதனுக்குத்தான் எல்லா பெருமையும். அரங்கன் அரங்கன் அரங்கன். அரங்கனை தவிர மற்றொன்று வைபவம் கிடையாதுங்க. மேற்கொண்டு ஸ்ரீரங்க நாயகி. அப்ப இருவருடைய சேர்த்தி, அந்த சேர்த்தியை தவிர மற்றொரு வைபவம் கிடையாது. என்னதான் ஆழ்வார் ஆச்சாரம் உற்சவங்கள் வந்தாலும், அவதார தினங்கள் வந்தாலும், அவர்கள் ஏதோ அந்த நம்பெருமாவுடைய ஆஸ்தானத்தை சென்று அவருக்குண்ட மரியாதைகள் என்னோ அந்த பகவானங்கள் என்னோ அதை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து தனியாக ஒரு உற்சவத்தை கண்டுருவாரே தவிர அந்த நம்பெருமாரோடு சேர்த்து பண்ணக்கூடிய உற்சவங்கள் உண்டானா கிடையாது. ஆனா மற்ற திவ்யதேசங்கள் அது உண்டு. திருவல்லிக்கேணி ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், மேலக்கோட்டை ஆகட்டும், எந்தெந்த திவ்யதேசங்களோ அநேகமா அது உண்டு. ஏனென்றால் நம்பெருமாள் தனி. அப்படிப்பட்ட நிலைதான் இங்கே நம்பெருமாளுடைய வைபவத்தை பார்க்கச்சே மற்றவாள் கிடையாது என்று சொல்லும்படியான நம்பெருமாள் வைபவம். அதே போல எம்பெருமாளுடைய வைபவத்தை பார்க்கச்சே
அதை காட்டும் குறைவு இங்கு சொல்லும்படியான ஒரு தன்மையில தான் அமைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள். அதனாலேயே மணவாள மாமணிகள் வைபவத்தை அவ்வளவு வெளியே காட்டுக் கொள்வது கிடையாது. அது மட்டுமல்ல, முதல்ல சுவாமி திருவுள்ளமே அதுதான். அவர் விக்கிரகமே வேண்டாம் என்று சொன்னார். எனக்கு உற்சவாதிகளோ விக்கிரகங்களோ எதுவும் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கார் சுவாமி மணவாள மாமணிகள். அவரை போல சம்பிரதாயத்துக்கு கிடைக்கிறது துர்லபம். கொஞ்சம் சில நேரத்துல கோபம் கூட பேசுவார் சுவாமி ராமானுஜர். கொஞ்சம் வேகத்தோடு பேசக்கூடிய தன்மை கூட சுவாமி ராமானுஜர் உண்டு. ஆனா அது கூட கிடையாது சுவாமி மணவாள மாமணிகள். அதனாலதான் அவருக்கு மட்டும்தான் இந்த அடைச்சொல்லை கொடுத்திருக்கார், பொய்யில்லாத மணவாள மாமணி. ஏன் பாஷ்யக்காரருக்கு பொய் சொல்லுவாரன்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கும் பொய் கிடையாது. ஆனா அந்த அடைமொழி அவர் கொடுத்திருக்காருன்னா கொடுக்கலையே. கொடுக்கலன்னா பொய் சொல்லுவாருன்றதுக்காக கொடுக்கலன்னு அடிய சொல்ல வரல. அத்தனை வைபவம் சுவாமி மணவாள மாமணி. அதை விட முக்கியமான வைபவம் என்றது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகிற அந்த திருவரங்கநாதனே அந்த மணவாள மாமுடைய திருவாக்காலே தமிழ் செய்த மாறனாலே சொல்லப்பட்ட அந்த திருவாக்கு பரிபூர்ணமாக கேட்க வேண்டும். ஒரு வருஷ காலம் அந்த காலட்சேபம் கேட்க வேண்டும் இருக்கிறார. 4 உற்சவங்கள் என்ன, மேற்கொண்டு என்னென்ன உற்சவங்கள் உண்டோ அத்தனை உற்சவத்தை நிறுத்திவிட்டு நிச்சயமே அந்த இடு வியாக்கியான காலட்சேபத்தை கேட்டிருக்கார் என்றால் இந்த வைபவம் சுவாமி எம்பெருமானுக்கு கூட கிடையாது. அதை ஏதோ எம்பெருமான கொஞ்சம் குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. ஆனால் அந்த மாதிரி பேசுவது என்பது நம்முடைய பூர்வாச்சாரத்துல கிடையாது. என்ன பண்ணாலும் உத்தாரக ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தால் தான் மோட்சம் அடைகிறோம். இருப்பினும் அந்தந்த வைபவங்கள் அவாளாக உண்டுன்னு நம்ம சொல்லித்தானே ஆகணும். எத்தனை பண்ணாலும் நிச்சயமே நம்ம சேவிக்கச்சே ராமானுஜரை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், எம்பெருமானாரே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், பாஷ்யக்காரரே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் சொல்வதில்லை. மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்கிற அந்த தான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் சொல்லிக்கொண்டு நித்தனே அந்த மணவாள மாமணியை சேவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் இருந்தால்தான் சம்பிரதாயத்துக்கு செழிப்பு. எத்தனை செழிப்பு! ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவருடைய சம்பந்தம் இல்லை என்றால் மோட்சம் துர்லபம். சுவாமி அந்த மாதிரி சொல்லலாமா? இதுதான் நிஜம். அவருடைய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் துர்லபம். நம்பெருமாவுடைய திருவுள்ளம் உகக்காது. ஏனென்றால் ஆச்சாரனுடைய திருவுள்ளம் எப்படியோ அதன் பிரகாரம் தான் சிஷ்யன் போக வேண்டும். ஆச்சாருடைய திருவுள்ள உகப்புக்காக தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இது பிரலோகாச்சாருடைய திருவாக்கு. அந்த ஆச்சாரன் அத்தனை பிரேமை, அந்த பிரேமை நம்பெருமாள் மணவாள மாவடி வைத்துக் கொண்டிருக்காரு. அதனாலதான் எத்தனை பண்ணாலும் ஏதோ சம்பாவனை பண்ணியிருக்கலாம். சரி, ஒரு வருஷக்காலம் விட்ட காலம் இந்தாலும் உமக்கு இந்த வீட்டை அளிக்கிறோம், இந்த சொத்தை அளிக்கிறோம், இல்லை இந்த கிரந்தத்தை அளிக்கிறோம், இல்லை இப்படிப்பட்ட பேர் உனக்கு கொடுக்கிறோம் சொல்லிக்கிழமானோ சொல்லவே இல்லை. அவரை ஆச்சாரியனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதுவும் அனைவரும் சேர்ந்து சேவிக்கும்படியாக பறைசாற்றும்படியாக சேன முதலியாரை வைத்துக் கொண்டு இது 108 திவ்ய தேசங்களிலும் இந்த தனியனாது சேவிக்கப்பட வேண்டும் என்கிற நிலை அந்த நம்பெருமாள் தெரிவிக்க வேண்டும் என்றால் மணவாளமாவுடைய வைபவம் சொல்ல வேண்டுமானால் நம்மால் சொல்லி தலை கட்ட முடியாது. இருந்தாலும் ஏதோ நம்முடைய வாக்கு சுத்தியாகணும், நாக்கு சுத்தியாகணும், கேட்கிற காது சுத்தியாகணும். நீங்க கேட்டுருக்க உங்க காது சுத்தியாகணும், இட சுத்தியாகணும், சம்பிரதாயம் செழிக்கணும். அந்த செழிப்பு என்பதற்காக என்ன வேணும்? அவருடைய சில விஷயங்கள், அந்த விஷயங்களை அவரை சொல்லி நம்மால எதோவாசோ நிவர்த்தந்தே சாஸ்திரம் சொல்றது. பகவானுடைய பெருமையை பேசி தலை கட்ட முடியாது, சாஸ்திரம் போய் திரும்பி வந்துவிட்டு அதுவாது பேசலாம்.
ஆனா மணவாளனுடைய பெருமையை பேச முடியாது. அதனால்தான் இந்த தலைப்பே சுவாமி ராமானுஜரம் மணவாளன் போட்டிருக்கா. அப்ப 2 பேரையும் வச்சு அவ 2 பேருக்குள்ள என்ன விஷயங்கள், ஒற்றுமை என்ன, சில வேற்றுமைகளும் உண்டு. ஒற்றுமையை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, மேற்கொண்டு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரணம்னு மணவாள மங்கள் அடிக்கடி தெரிவிப்பார். அது எந்த நிலையில தன்னுடைய வியாக்கியான கிரந்தத்தை ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அதை பண்ணியிருக்கார், அதையும் சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய அவகாசத்துக்கு தகுந்தா போல நம்ம பார்க்கலாம் ஆரம்பிக்கிறேன். முதல்ல அந்த கோயில் மணவாளுடைய திருவடி, அந்த திருவடியை சேவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஜீவக்தியாத குணார்ணவம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜா மாதமணின். இது நம்பெருமானே மணவாளமாமனைக்காக அந்த மணவாளமாமனை ஆச்சாரியனா வரித்துக் கொண்டு அருளி செய்த தனியன். ஏனென்றால் இதே ஸ்ரீசைலே தயாபாத்திரம் தனியனுக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. அதுக்கு போக வேண்டாம், ஏன்னா நமக்கு நாள் கிடையாது. ஆனால் தனக்கு ஆச்சாரியன் வேணும்னு காத்துன்னு இருக்கானா நம்பெருமாள். ஏன் சுவாமி ஆச்சாரியன் கிடைக்கலையா அவருக்குன்னா? கிடைக்கல. 2-3 தடவை அவர் நிறைய என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தார். அவருக்கு தகுந்ததான ஒரு ஆச்சாரம் கிடைத்தார்னா கிடைக்கல. ஏன் அவருக்கு தகுந்த ஆச்சாரம் கிடைக்கலன்னா, ராமாவதாரத்துல சுக்ரீவன ஆச்சாரம் எடுத்துக்கலாம். சுக்ரீவம் நாதவிச்சதி ராமாயண ஸ்லோகம். சுக்ரீவன் ஆச்சாரம் எடுத்துட்டார். லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய வார்த்தை. என் ராமனுக்கு இருக்கக்கூடிய நிலபாத்தியா அந்த சுக்ரீவனை நாதனா எடுத்துட்டு இருக்கார். ஆனா அந்த சுக்ரீவனும் என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், தன்னுடைய அண்ணனையே கொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலேயே பண்ணார். சோ இவரை போய் பண்ணிட்டனே, இவரை போய் நான் அச்சாரத்தை எடுத்துட்டனே, வெட்கப்பட்டான் பெருமாள். சரி, விஸ்வாமித்திரர் இருக்கிற மகர்ஷி பெரியவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், சாஸ்திர விற்பனர். அது மட்டும் இல்ல, அவருக்கு பிரம்மரிஷின்ற பேரே வசிஷ்டரால கொடுக்கப்பட்டது. அத்தனை தானே அவரை தேர்ந்தெடுக்கலான்னு பார்த்தா, அவர் சில காலங்கள் சந்தியாவனத்தையும் மறந்துட்டார். தன்னுடைய நிலையை போயிடுத்து ஏதோ ஊர்வசிரும்பாத்திலோக்கு விவா கால விழுந்து எத்தனையோ மறந்தார். அதெல்லாம் பண்ணார். இதை சொல்றது யாருன்னா, தார சொல்ற அந்த வார்த்தைய லக்ஷ்மணன் நேரா இவாளுக்கு யுத்தம், இவாளுக்கு 4 மாசங்கள் விராமம். அந்த வாலியை கொண்ட உடனே 4 இந்த மழைக்கால 4 மாசம் இருக்கு. சுக்ரீவன் சொல்றான் அந்த வார்த்தையை, ராம 4 மாசம் கழிச்சு இந்த மாதிரி சீத்தையை தேடலாம் சொன்ன உடனே 4 மாசம் இடவெளி கொடுத்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போய் கிளம்பினான். போகும்போது போய் நின்று இருக்கான். யாரும் வருவான்னு பார்த்துருந்தா தாரதான் வந்தா. தாரம் வந்தா தலையை குனிஞ்சுட்டான். ஒரு பெண் வந்திருக்காளே, ஏதோ வீரன் வருவான்னு நினைச்சுட்டு இருந்தனே, பெண் வந்திருக்காளேன்னு சொல்லி தலையை குனிஞ்சுட்டு எப்படி இருக்கச்சே என்னன்னோ பேசுறா. தலை நிமிர்ந்து ஒரு வார்த்தை பேசல. ஓஹோ, உங்க ஆச்சாரியன் இப்படி இருக்காரு, அதனாலதான் நீர் இப்படி இருக்கேன்னு அந்த வார்த்தை இங்க சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஆச்சாரியன் அவருக்கு திருப்தி ஏற்படல. அந்த திருப்தி பரிபூர்ணமா கிடைச்சதுன்னா ஆழ்வாருடைய திருவாக்கிலே வந்த அந்த திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி, இருந்தமிழ் நூல் என் நெஞ்ச துள்ளிருந்து இருந்தமிழ் நூலிவை மொழிந்து, அந்த இருந்தமிழ் நூலுக்கு சுவாமி நம்பில்லை ஆச்சரியமான ஈடு வியாக்கியானம் பண்ணாரே, அதை செவிசாய்க்க வேண்டும் என்றதுக்காக அது 1 வருஷ காலம் அதற்காக உற்சவங்களால் நிறுத்திவிட்டு மேற்கொண்டு கேட்டார். இவர்தான் ஆச்சாரியன். மற்ற யாரும் ஏதோ திரேதாயுகத்துல ஒரு தவறு பண்ணிட்டோம், அதே துவாபரகத்திலும் தவறு பண்ணிட்டோம். சாந்தி மினியை எடுத்துட்டார் ஆச்சாரியனார். சரி, நன்னதான் கண்ணு கொடுத்தார். ஆய கலைகள் 64ன்னு 64 கலைகளும் 64 நாட்களிலே தெரிந்து கொண்டான்னு கடனம் பெறுவான். குருதட்சிணை கொடுக்கணுமானோ? குருதட்சிணை கொடுக்க என்ன வேணும்னு கேட்டார். அவர் முதல்ல வேண்டாம் தான் சொன்னார். சாந்தி பண்ணி எனக்கு எந்த குருதட்சிணை வேண்டாம், நீ கேட்டு வேணும். உஜ்ஜயினில இது நடந்துருது, நீ கேட்டு வேணும், அதுவே போருமேன்னார். இல்ல நீ இதான் வாங்கித்தான் ஆகணும். குருதட்சிணை கேட்டார். அவருடனே என்ன பண்ணார், என் தர்மபதி நீ கேட்டு வரேன். நேரா ஒரு போய் தர்மபதி கேட்டுக்கார்.
அவ என்ன சொல்லியிருக்கா, எப்பவே காணாம போயிட்டானா அவன் பிள்ளை, அந்த பிள்ளைய நமக்கு தேடி கொடுக்க சொல்லு, அதுதான் குரு தட்சிணா. கண்ணன் பெருமான் பிரத்யக்ஷமா ஸ்ரீமன் நாராயணன் நதஸ்யமஸ்ய அத்தியதிக திசைதல்னு இவனுக்கு சமமானமோ மேம்பட்டவனோ கிடையாதுன்னு நன்னா அந்த குருக்கு தெரிகிறது. சாந்திவினிக்கு தெரிஞ்சிருந்தும் ஒண்ணுமில்லா தன் பிள்ளைய கேட்டுக்காணும், இவரா குரு, இவரா ஆச்சாரியன், அங்கேயும் அவருக்கு அதுல ஒரு ஆனந்தம் ஏற்படல. சுவாமி மணவாளவன்ட்ட வந்து ஆனந்தம் பரிபூர்ணமாக இவரே ஆச்சாரியன். அதனாலேயே இந்த ஆச்சாரனுக்கு தனி பண்ண வேண்டிய ஒரு தனியினை பண்ணி விடுவோம். நன்ன சரியா பண்ணார். இந்த ஆச்சாருடைய தனியனை ஏற்கனவே திருவேங்கடமுடியும் தப்பா பண்ணிட்டார். அனந்தாழ்வானை ஆச்சாரனை ஏத்துண்டார். ஆனா ஏத்துக்கச்சு அது ஸ்லோகம் சொன்னார், தப்பான ஸ்லோகம். மறுபடியும் 2வது ஸ்லோகம் சொன்னார், அந்த விஷயத்துக்கு போகல. ஆனா அந்த தப்பு நம்பெருமாள் பண்ணவே இல்லை. சரி, ஒரே ஸ்லோகம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமணி அப்படின்னு தெரிவிக்கிறார். இது தனியினாலே ஆச்சரியமான அர்த்தம். சுருக்கமா சொல்லுறேன், 2 விஷயம் சொல்லுறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், திருவாய்மொழி பிள்ளையுடைய அவருடைய தயைக்கு பாத்திரபூதரானவர். இதத்தான் சுவாமி மணவாளமாமி தன்னுடைய உபதேச பெருமாளே எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் ஆரம்பிக்கச்சே ஆச்சாரன் சாமானியம் என்ன சொல்லுவார், கடவுள் வாழ்த்து பாடணும். அப்ப கடவுள் வாழ்த்து பாடணும்னு சொன்ன அந்த கடவுள் என்ன, இவாரு யாரு கடவுள் சொல்லாமனோ, இவாரு கடவுள் யாரு, ஆச்சாரனை தவிர மொத்தம் கிடையாது. ஆனாதான் இந்த பிரதம பருவ நிலையில சுவாமி எம்பெருமானார் நின்றார். அவருக்கு சர்ம பருவ நிட்டை. ஆனா மணவாள மாமனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சரம பருவை மணவாள மாமனிக்கு இருக்கும்படியான ஒரு தன்மையிலே சுவாமி எம்பெருமானாருக்கு அவ்வளவு தூரம் உண்டான்னா உண்டு அப்படின்னு சொல்லலாம். தவிர பூர்ணத்துவா உண்டுன்னு மணவாள மாமனிக்கு இருக்கிற அப்பளும் உண்டுன்னு சொல்ல முடியாது. எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் அப்படின்னு தெரியாது. அதைத்தான் இங்க என்ன எடுத்திருக்காரு, ஸ்ரீசைலரான திருவாய்மொழி பிள்ளைக்கு தயைக்கு பாத்திரபூதர் ஆனவரானும் அதுவன எந்த திருவாய் இது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தி பக்தி ஆதி குணாகம். ஆதினா அமைத்த கல்யாண குணங்கள். தி பக்தி, பக்தின பக்தி, தீன ஞானம், ஞானம் என்ன, பக்தி என்ன, ஆதி சப்தத்தால வைராக்கியம் முதலான கல்யாண குணங்கள் இவ அத்தனை சேர்க்கணும். அப்ப தி பக்தி ஆதி குணார்ணவம், குணார்ணவம் பெரிய சமுத்திரம். அப்படிப்பட்ட சமுத்திர சாகரமா இருக்கக்கூடிய ஆக ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளையுடைய தயைக்கு பாத்திரபூதமானவர். மேற்கொண்டு ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் முதலான கல்யாண குணங்களை பரிபூர்ணமான கொண்டவர், சமுத்திரமாக பரிபூர்ணமாக கொண்டவர். அப்படிப்பட்டவர் யார், யதீந்திர பிரவணர். அந்த யதீந்திரிடத்திலேயே மிகவும் பிராவண்யம் படைத்தவர். அவருடைய திருவடி தாமரைகளே அத்தீந்திரமான பிராவண்யம். அப்படிப்பட்ட யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரமணன். அப்படிப்பட்ட வந்தே வணங்குகிறேன், அப்படிப்பட்ட அழகிய மணவாள மாமணிகளை வணங்குகிறேன் அப்படின்னு இது நம்பெருமாவுடைய திருவாக்கு. இதனாலதான் நாம அத்தனை பேரும் நம்முடைய சம்பிரதாயத்துல முதல்ல எந்த கிரந்தம் தொடங்கினாலும், கிரந்தமே அல்ல எது தொடங்குறதுனா அது காலட்டும் அல்லது ஏதோ ஒரு மக்கள் இந்த அதாவது நம்முடைய வியாக்கியான கிரந்தங்கள் இல்லையா, அதுவாகட்டும் எதுவா இருந்தாலும் ஸ்ரீசைலேசிய நம்பெருமாவுடைய திருவாக்கு. இது முதல் நிலை. 2வது ஆச்சாரனை சேவிச்சுட்டு தானே பண்ணும். ஆச்சாரனை சேவிக்காம பண்ண முடியாது இல்லையா. இப்ப இந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறதா அர்த்தமா, ஆச்சாரனை சேவிக்கிறதா அர்த்தமா? இந்த வாக்கு நம்பெருமாவுடைய வாக்கு. ஆனா இத பத்தி சொன்னவருடைய விஷயத்தை வாக்கச்சே நம்பெருமாள், சொல்லப்பட்ட விஷயம் ஆச்சாரியன். என்ன பண்ணுவோம், சொல்லப்பட்ட விஷயம் ஆச்சாரியன். இப்ப இந்த ஆச்சார இந்த தனியனானது ஆச்சாரனை பிரதானமா குறிக்குமா அல்லது நம்பெருமாளுடைய திருவாக்கா இருக்கு அவருக்குதான் பிராதானியம்? 2மே வச்சுருக்கலாம். ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சம்பிரதாயம். அப்ப லக்ஷ்மிநாதன் தொடக்கமா வரணுமோ, அப்ப முதலாச்சாரியன் லக்ஷ்மிநாதன் தானே, அப்ப அவருடைய திருவாக்கு தானே இருக்கணும். அப்ப லக்ஷ்மிநாதன் யாரு, நம்பெருமாள்.
இது பிரலோகஞ்சீரியா காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறத நம்பெருமாள் தானே, அதனால அவங்களுடைய திருவாக்கா இருக்கணும்னு முதல்ல வச்சுட்டார். இது ஒரு பக்கம். இது பிரதம பருவ நிட்டை பிரகாரம். சரம பருவ நிட்டை பிரகாரம் ஆச்சாரியன் தானே முதல்ல இருக்கணும். ஆச்சாரியன் யார் சுவாமி? நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன், அவரை முதல் இருக்கணும். 2 காரணம் இங்க. 2 காரணத்தை வைத்துக் கொண்டு முதல் தனியனா இதை வச்சார். இத்தனை வைபவம் மணவாள மாமனுக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாது குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதர முனி அப்படின்னு பண்ணார் இல்லையா? ஏன்னா ஏனவே ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணான். ஆனா பகவானுக்கு நம்பெருமாளுக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியார்னா மணவாள மாமன். அதுவே அவருக்கு உண்டான வைபவம் அப்படி தெரிகிறார். இவருடைய அவதாரம் ஆச்சரியமான அவதாரம். அப்படிப்பட்ட அவதாரம் திருக்குறுகூர்லயும் ஒரு அவதாரம் பண்ணார். ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த சரித்திரங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். நம்ம இருக்க அவ 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒத்துமை சாமியம். சாமியம் இல்லை எந்த வரையில் சுவாமி பெருமானா இருக்கும், சுவாமி மணவாளம் அப்படிங்க இருக்கக்கூடிய சாமியம். ஆதிசேஷ அவதாரம். ஆதிசேஷோட 2 பேரும் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, ஸ்ரீவை கொடுத்து ஆதிசேஷனை பிரார்த்தனை பண்ணிட்டார், நியமிக்கிறார். நீர் போய் ஒரு 200 வருஷ காலம் இந்த பூலோகத்துல இருந்து மேற்கொண்டு அவெல்லாம் ஐஷன் வாழ்ந்தார். ஏன்னா எத்தனையோ அவதாரம் பண்ணி பார்த்தார். ஆழ்வார்களையும் அவதாரம் பண்ணி வச்சார். அவனை எதை திருத்தினான். ஆழ்வார் காலமும் திருந்தா ஒண்ணும் இல்லை. ஆனா பகவான் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு திருந்தல. ஆழ்வாரை அனுப்பினதே நம்மை திருத்தி அவனுடைய திருவிழியை சேர்த்துக் கொள்வார் அனுப்பினார். ஆழ்வாரும் வந்தார். வந்து சில பேர் தெரிஞ்சினான். பொழிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாவன் திரிஞ்சாலும் போயிருக்கார். இருந்தாலும் அதுல திருப்தி ஏற்படல. என்ன எதனால திருந்தலன்னா, ஆழ்வார்கள் உபதேசத்துக்கு அனுப்பி வைத்து அவ சுயானுபவம் வேற பண்ணிட்டா. பகவான சேவிக்கற்றே காலாடும் நெஞ்சழியும் கண்குழலும் தனக்கேயாக எனக்குள்ள மீது என்கிற தன்மையோடு பகவானை சேவிக்க ஆரம்பிச்சா. அப்ப அனுபவம் வந்துட்டு, அனுபவம் வந்தா உபதேசம் வேணும். உபதேசம் பண்ணணும்னா அனுபவம் எழுதப்படாது. ஆழ்வார்கள் அனுபவத்துல எழுந்தபடியாதே உபதேசம் கொஞ்சம் குறைஞ்சிருத்து. நம்ம இங்க தப்பு பண்ணிட்டோம். அதனால ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி வைக்கணும். நாதவன் தொடக்கமாக மணவாளமா பரியந்தம் பகவான் பண்ணார். அதுல உத்தாளக ஆச்சாரியர் சுவாமி பெருமானார் ஆதிசேஷனை கூப்பிட்டு, நீர் போய் 200 வருஷம் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்தார். 120 வருஷ காலம் ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணார். தென்னரங்கர் செல்வமுற்றும் திருச்சி வைத்தார் வாடிய எத்தனை கைகளை பண்ணார். ஆனாலும் அவரால் பகவானை விட்டு பிரிந்து இருக்க முடியல. பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுக்கு முடியல, அடியன் வந்துடுறேன்னார். 120வது வருஷம் அவர் திருநாட்டை அலங்கரித்தார். இப்ப மிச்சம் 80 வருஷம் இருக்கு. அந்த 80 வருஷம் என்ன பண்ணார்? மறுபடியும் ஒரு 240 வருஷங்கள் கிடைத்து சுவாமி மணவாள மாமனிகள் அதே ஆழ்வார் திருநகரிலே அவதாரம் பண்ணார். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லணும், அதே ஆழ்வார் திரு அவதாரம் பண்ணார்னு சொல்லணும். அப்ப அதே ஆழ்வார் திருனா அப்ப எம்பெருமானார் ஆழ்வார் திரு அவதாரம் பண்ணாரா சுவாமி? அந்த கேள்வி வரும். பண்ணாரா இல்லையா? பண்ணாருன்னு சொல்லலாம். சுவாமி ஸ்ரீபெரும்புதூர் அவதாரம் பண்ணார் சுவாமி. நேரனே ஆழ்வார் திரு அவதாரம் பண்ணார்னா பௌஷதாச்சாரிய விக்கிரகத்துடைய அவதாரம் ஆழ்வார் திருநகரி. ஸ்ரீபெரும்புதூர் அவதாரம் பிற்பாடுதான் ஸ்ரீபெரும்புதூருடைய அவதாரம். அதுக்கு 1017வது வருஷம் ஆங்கில கணக்கும்படி. ஆனால் சுவாமி நம்மாழ்வார் எழுதிருக்கச்சையே அந்த நம்மாழ்வாருடைய அந்த பவிஷதாச்சாரிய விக்கிரகம் அது அவதாரம் பண்ணது ஆழ்வார் திருநெறி. அப்ப ஆழ்வார் திருநெறி கிட்டத்தட்ட 3 அவதாரங்கள் நடந்திருக்கு. மணவாளமாவுடைய அவதாரம் என்ன, சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் என்ன, மேற்கொண்டு எம்பெருமானாருடைய அவதாரம் என்ன. எம்பெருமானார்னா விபவத்தில் இருக்கக்கூடிய அவதாரம் அல்ல, அர்ச்சா திருமேனியாக பவிஷதாச்சாரிய விக்கிரகமாக அவதாரம் பண்ணது அதுவும் ஆழ்வார் திருநெறி. அந்த 3 அவதாரங்கள் நடந்ததும் அப்ப அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்த தகப்பரம் சொல்றடியா முதல் ரூபம் அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன். ஆதிசேஷன் கிருத்தயுகத்திலே ஆதிசேஷன். அடுத்து திரேதா யுகத்திலே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் துவாபர யுகத்திலே பலபத்ரா என்று சொல்லக்கூடிய பலராமனாக அவதாரம் பண்ணி அந்த நம்பி மூத்தபிரான்னு பேரு. அப்படிப்பட்ட நம்பி மூத்தவரான் கண்ணனுக்கே கைங்கரியம் பண்ணுவதற்கு அவதாரம் பண்ணார். அதே கிரமத்துல கடைசி அவதாரமாக இருக்கக்கூடிய கடைசி யுகமாக இருக்கக்கூடிய கலியுகத்திலே ஆதிசேஷ அவதாரமாக கலிவ் ராமானுஜ சதகா என்று சொல்லக்கூடிய ராமானுஜராக அவதாரம் பண்ணார். இது ஒரு நிலை. இன்னும் சொல்லுண்டு பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் என்றும் சொல்லப்படுது. ஆவேச அவதாரம், பஞ்சாயுதங்களுடைய ஆவேச அவதாரம் என்றும்
சொல்லப்படுகிற அதுவும் உண்டு. அதே போல ஆதிசேஷ அவதாரம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த ஆதிசேஷ அவதாரம் இருக்க செய்தியும் அவரால் 120 வருஷத்துக்கு மேல முடியல. தாங்கள்னு கிளம்பி போயாச்சு. அப்ப மிச்சம் இருக்க 80 வருஷங்கள் இருக்கணும். 80 வருஷங்கள் தான் மறுபடியும் கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு கழிச்சு 250 அது முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த நிலையை சுவாமி மணவாள மாவடிகள் அதே ஆழ்வார்த்தர்ல அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி அங்கிருந்து அவதாரம் கெட்டு அவரும் என்ன பண்ணார்னா 80 வருஷம் பூர்ணமா இருக்க முடியல அவராலையும். 73 வருஷங்கள் 700 திருநட்சத்திரங்கள் தான் அவரால் இருக்க முடியுது. அதே போல தாங்க முடியல. அப்படியே நாங்க கிளம்ப வரணும்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. அவருடைய அவதாரம் இதுல முடிஞ்சிருக்கு. அப்படி 2 பேருமே இதுல சாமியம் என்னன்னா இருவருமே ஆதிசேஷி அவதாரம். ஆதிசேஷன் அவதாரம் சில இடத்துலலாம் அடிய சில சின்ன சன்னதிலாம் இருக்கணும். பெரிய சன்னதி விட்டுருக்கணும். சிறிய சன்னதிகள்லாம் பஜனை கூட மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்தந்த சன்னதிலாம் அடிய 2-3 சன்னதியில பார்த்திருக்கேன். எம்பெருமானுடைய விக்கிரகம் மட்டும்தான் இருக்கும். மணவாளனுடைய விக்கிரகமே இருக்காது சில சன்னதியில. நான் ஒரு தடவை போயிருந்தேன். ஐப்பசி மாதிரி எதுக்கோ எதேச்சியா போயிருந்தேன். உற்சவம் பண்ணிட்டு இருக்கா எம்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு. என்ன சுவாமி உற்சவம் பண்ணிட்டு இருக்காரு? மணவாளன் உற்சவம் வச்சு எம்பெருமானார் உற்சவம் பண்ணிட்டு இருக்கானா? இவரே தானே எம்பெருமானார், இவரே தானே மணவாள மாமணி. அவன் சொல்ற அப்பதான் முடிஞ்சிருச்சு. ஓ அப்ப அவளுக்கே பண்ணலாம் போட்டு. அப்புறம் என்னன்னா இவருடைய புனரவதாரம் தானே. அந்த அளவுக்கு ஒரு மெய்ப்பாடு வச்சு சம்பிரதாயத்துல இருக்குன்னு சொல்ல வர. ஆனா அதுக்கு நீங்க எல்லா சன்னதியும் அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டுறாங்க. சில பஜனை கோயில்ல சில சன்னதியில யாரோ ஒரு பாபர வக்கல பண்றதுன்னு தவறு கிடையாது. அவருடைய அவதாரமே தானே இவர் அப்படின்னு. அவர் வேறல்ல இவர் வேறல்லன்னா அப்ப ஆதிசேஷன் அவதாரம் சொல்றச்சு 2 பேருக்கும் சுவாமி 2 பேருக்கும் சாமியம் உண்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த கிரந்தங்களுக்கு தான் வியாக்கியானம். சுவாமியுடைய வியாக்கியானம் எம்பெருமானோட வியாக்கியம். நம்ம இதெல்லாம் பார்க்கறதே சரித்திர பாகம் பார்க்க போறது இல்லை. அப்படியே முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சரித்திர பாகம் அநேகம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏதோ புதுசா நீங்க ஏதோ கேட்கிற வரவா இல்லை. அநேகமா அடியை சொல்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதை ஞாபகப்படுத்தலாம் ஒண்ணு, அல்லது அடியனும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதுக்காக செஞ்சிருக்கு. மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரசுரன்னு ஒருத்தர் பேசிட்டு அந்த அனுபவத்துக்காக தான் செஞ்சிருக்க. ஓ தெரியல புதுசா ஏதோ சொல்ல போறான்னு ஒண்ணு உங்களுக்கு நல்லாவா தெரியும். அப்ப அப்படி இருக்க கேட்டே அப்ப ராமானுஜர் வேதாந்த கிரந்தங்கள்னு வியாக்கியானம் பண்ணிடுறேன். ஆனா சமஸ்கிருத வியாக்கியானம் நிறைய பண்ணியிருக்காரு. கீதா பாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன. வேதார்த்த சங்கிரகம் உபனிஷத்துக்கெல்லாம் அதுக்கு வியாக்கியானம் போல வேதார்த்த சங்கிரகம். அது போல பிரம்மசூத்திரம் ஆச்சரியமான ஸ்ரீபாஷம் ரொம்ப நாள் எடுத்துட்டார். அந்த ஸ்ரீபாஷம் பண்ணாரும் பிரம்மசூத்திரத்துக்கு வியாச பகவானுடைய அது பெரிய கைங்கரியம். அதுக்கெல்லாம் பண்ணார். ஆனா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஏதாவது வியாக்கியானம் சுவாமி எம்பெருமானார் உண்டான்னா எம்பெருமானார் நிர்வாகம் இருக்கும். அங்கங்க இருக்கும். அங்க இப்ப முதல் பாசனத்துக்கு நிர்வாகம் உண்டு. துயரடி சுடரடி தோழிதரன் மனனே. அந்த முதல் பாசனத்துல ஆரவந்தாவுடைய நிர்வாகத்துக்கும் எம்பெருமானாருடைய நிர்வாகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆரவந்தாருடைய நிர்வாகம் துயரடி சுடரடி தோழிதரன் மனனே. துயர் என்ன நம் துயர்களை அறுக்கும் பொருட்டு அந்த அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடிகளை பத்துங்கோள் நம் துயர் அரும் அப்படின்னு ஆரவந்தார் நிர்வாகமாக திருமாலையாண்டான் காலட்சேபம் சாதிக்க, சுவாமி எம்பெருமானாருடைய நிர்வாகம் இல்ல துயர் நமக்கு கிடையாது, துயர் அவனுக்கு கிடையாது, துயர் நமக்கு கிடையாது, துயர் அவனுக்குன்னு முதல்ல சொன்னது நம்முடைய துயர். ஆளவந்தார் பிரகாரம் திருமாலையாண்டான்னு சொன்னது நம்முடைய துயரை அறுக்கும் போட்டு அவன் திருவடியை பட்டுங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா சுவாமி ராமானுஜர் துயர் நமக்கு இல்ல, துயர் பகவானுக்குன்னார். அவருக்கு என்ன சுவாமி தேவனா ஓய்வாலாம் இப்படி போயிட்டு இருக்காரு. இந்த சம்சாரத்துல எத்தனை கீதையை கொடுத்திருக்கேன், அல்வான பிறக்கத்தி வச்சிருக்கேன், என்னென்ன வாட்சங்களை கொடுத்தேன், ஆச்சாரியா கொடுத்துருக்கேன், இத்தனையும் தெரிஞ்சு கூட வீணா போயிட்டு இருக்காளுன்னு ஒரு குழந்தை வீணா போயிடுச்சுன்னா தாயார் தாக்கா எவ்வளவு சமப்படுவா. அது மட்டும் இல்ல, அவருக்கு துக்கம் உண்டானா ராமாயண ஸ்லோகம் ரசனேஷு மனுஷியானாம் விசம்பவதி துக்கிதகா. எந்த வீட்டுல அவள் துக்கம்னா அவ துக்கப்படுறது முன்னாடி ராமன் துக்கப்படுவான். ஆனா துக்கம் யாருக்கு? பகவானுக்கு. ஏன்னா சொத்து பறி போறது. சொத்து குடையவன் தான் சொத்து கிடைக்கலன்னா சமப்படுவான். அதனாலதான் சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு போறதுன்னா அதனால ஆனந்தம் அடையாது. யாருக்குமா? இந்த ஜீவாத்மா இல்ல. நாம என்ன சொல்லிருக்கோம், நான் பிரயத்தனம் பண்ணேன், நான் போனேன், நான் இனிமே இங்க இருக்கப்படாது, நான் தான் பிரயத்தனம் பண்ண. ஒண்ணும் கிடையாது. உன்னை கொண்டு வந்து அந்த சேக்கத்துக்கு பாடாடுறாரு. 1 ஜென்மா 2 ஜென்மா இல்ல,
மாறி மாறி பலவீரப்பம் பேர் அந்த அடியை அடைந்து உள்ளந்தேறி எத்தனை பண்ணணுமோ அத்தனையும் பகவான் பண்ணிருக்காரு. எத்தனை உண்டான அத்தனையும் பண்றாரு. பொருளன்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்பொருகு வன்சருகோ பண்ண ஒவ்வொரு ஜன்மாலும் இந்த ஜென்மம் வந்துருவான், இந்த ஜென்மம் இத்தனும் காத்துட்டு காரணம். அப்ப துயர் யாருக்கு? பகவானுக்கு. அவருடைய துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய நிர்வாகங்கள் உண்டு. ஆனா வியாக்கியானம் பண்ணினாருன்னா பண்ணல. ஆனா பெரிய காரியம் பண்ணார். வியாக்கியானம் பண்ணுவதற்கு தூண்டுகோலா இருந்து செல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பெல்லான் எதிராஜர் பேரருளால் உள்ளாரம் பண்புடனே மாறன் மறைப்புள்ளை அகிழ்ந்தது இன்பமிகு 6000 முதல் வியாக்கியானம் திருக்குறுகை பிரான் பெல்லானை கொண்டு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சதே என்ன? சுவாமி எம்பெருமான். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிற பாருங்க, ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீகின்னு போடுவார், ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு போடுவார். அது போடுறதுதான் முக்கியம். அதை போட்டது யாருன்னா முதல்ல சுவாமி எம்பெருமான். ஆனா சரி, இவரே ஏன் பண்ணிருக்கலாமன்னா, இவர் ஏன் சுவாமி பண்ணல? இவர் பண்ணியிருந்தா வியாக்கியானம் 5 வியாக்கியானம் வந்திருக்காது. இப்ப நமக்கு 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி என்று 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழி கொண்டு அந்த 5 வியாக்கியானங்கள் வந்துருக்கணும். எம்பெருமானார் பண்ணிட்டார். அதுக்கு நாம என்ன பண்றது? அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நெய்ந்துருவா. அதனால் தான் வியாக்கியானம் பண்ணாமல் இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணுவதற்கான தூண்டுகோலா இருந்தா இல்லையா, அதைத்தான் முதல்ல பண்ணார். ஆனால் சுவாமி மணவாள மாமணிகள் யாரெல்லாம் வியாக்கியானம் பண்ணாரோ அந்த வியாக்கியான காலக்ஷேப பிரக்கிரியிலே இதுல நம்மை காட்டும் ரிஷிகளுக்கு வைபவம், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வைபவம், ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரியாளுக்கு வைபவம். அந்த ஆச்சாரியருக்குள்ளே அது வரைக்கும் சொல்லுவோம். அந்த ஆச்சாரியாளுக்குள்ளேயே மூல கிரந்தம் சில ஆச்சாரியர்கள் பண்ணியிருப்பார். அந்த மூல கிரந்தம் பண்ணக்கூடிய ஐயனா சில பேர் உபதேசம் பண்ணி தான் பண்ணியிருப்பார், மூல கிரந்தம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த மூல கிரந்தம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு வைபவம். அந்த மூல கிரந்தம் பண்ணியிருந்தாலும் முன்னாடி யாரோ பண்ணியிருக்கா பாருங்க, அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருப்பாரியா, அந்த வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியால் மூலகந்தம் பண்ணப்பட்ட ஆச்சாரியக்கான அவிபாலுக்கு வைபவம். சரி சுவாமி, இத்தனை இருக்குன்னா அந்த மூலகந்தம் ஒரு பக்கம் இருக்கிற சுவாமி 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பண்ணியிருக்காரனோ, அந்த 4000 திவ்யம் ஆச்சாரல் பண்ணியிருக்காரனோ, அவளுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு யார் வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ அவளுக்கு வைபவம் அதிகம். அந்த 4000 திவ்ய பிரபந்தம் வியாக்கியானம் பண்ண ஆச்சாரங்களை காட்டிலும் ரகசிய கிரந்தங்கள் யார் பண்ணாலோ அவளுக்கு வைபவம் அதிகம். அந்த ரகசிய கிரந்தங்கள் யார் அவளுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்றாளேனோ அந்த ரகசிய கிரந்த மூல கிரந்தங்கள் அவளுக்கு வைபவம். அந்த வைபவத்தை வைத்து பார்க்கும்போது மணவாள மாமணிகள் தான் ரகசிய கிரந்தங்கள் வியாக்கியானம். பிரதானமா பிலலோகாச்சாருடைய ரகசிய கிரந்தங்கள் 18 ரகசிய கிரந்தங்கள். அந்த 18 ரகசிய கிரந்தத்திலே ஆச்சாரியன் பிலலோகாச்சார கிடையாது, அவருடைய திருத்தகப்பனார் அவருடைய திருத்தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரகிருதி ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். முமுட்சுப்படி முக்கியமா சீர் வசனபூஷணத்தின் செம்பொருளை சிந்ததன்னால் சேருளமாம் வாய்க்கொண்டு செப்பிலமா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவச்சன பூஷணம், அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் வியாக்கியானம் சுவாமி மணவாளுடைய வியாக்கியானம் இருக்கு, இவருடைய வியாக்கியானமும் இருக்கு. வேறு திருநாராயண ஜன்னாச்சார சுவாமியுடைய வியாக்கியானம் உண்டு, 400 ஆச்சான் பின்னுடைய வியாக்கியானம் ஒன்றுன்னு தெரிவிக்கிறார். இதே மணவாளமாவிலையும் தெரிவிக்கிறார் தன்னுடைய கிரந்தத்துல. ஆனா இப்ப நமக்கு கிடைக்கல. ஆனா இத்தனையும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா இல்லையா? அதே போல தத்தத்ரயம் இந்த வியாக்கியானமே இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு ஸ்ரீவச்சனபூஷன் திவ்ய சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டுதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியாக்கியானம் சுவாமி மணவாளமாவின் எழுதுறேன்னு வச்சுக்கேன், ஆச்சாரிய அபிமானம் என்னது, சம்பிரதாயத்துடைய அடிப்படை நிலையே நமக்கு தெரியாம. அப்ப வியாக்கியான கிரந்தங்கள் வியாக்கியானம் பண்ணப்பட்ட வேதாந்த வியாக்கியானங்கள் சுவாமி பண்ணியிருந்தாலும் எம்பெருமானார் பண்ணியிருந்தாலும் 4000 வியாக்கியானம் பண்ணப்பட்ட அந்த ஆச்சாரங்களை காட்டிலும் ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணப்பட்ட ஆச்சாரங்கள் பண்ணியிருந்தாலும் அது உபதேசமாக பண்ணியிருக்கா இல்லையா, இவருக்கு இருக்கக்கூடிய வைபவம் அவளுக்கு கிடையாது. அதான் தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட வியாக்கியானம் பண்ணார். அப்படின்னா 2 பேருக்குமே வியாக்கியான கிரந்தங்கள் அதீதமான பிரியம். யதீந்திரருக்கும் யதீந்திர பிரவணருக்கும் 2 பேரும் வியாக்கியானனால, ஏன்னா அதுதான் முதல்ல கொடுக்கும். அதுதான்
அடையார்கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாம் தகமும் படர் தண்டம் ஒன் சார்ந்தவில்லும் படையார் புரிசங்கம் இது பஞ்சாயுதங்கள் அவதாரத்தில் சொல்கிறார். ஆனா இது இந்த நிலையில இவர் கீதா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணறணும். அவன் பெருமான என்னதான் பண்ணார்? நம்மெல்லாம் உஜ்ஜீவனம் அடைவதற்காக பண்ணினார். அதே போல இந்த மணவாள மாமனிகளும் இந்த ரகசிய கிரந்தங்கள் வியாக்கியானம் பண்ண. அப்புறம் வியாக்கியான விஷயத்த 2 பேரும் சமம்னு சொல்லலாம். இது 2வது. அடுத்து 3வது என்னன்னா, நம்மாழ்வார்க்கு ஏற்றம் சொல்வார், திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்றம் சொல்வார், ஏனைய ஆழ்வார்கள் ஏற்றம் சொல்றார். யாரு சுவாமி ஏற்றம்? என்னது நம்மாழ்வார் தானே சுவாமி, அவர் தானே பெரியவர். அந்த விதத்தில் அவர் தான் பெரியவர். மாறன் படைத்த தமிழ் வரைக்கு மங்கைய கோன ஆரங்கம் குறவதரித்தனை அவர் தான் பெரியவர, சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆத்யசன குலபதி, நம்முடைய குலத்துக்கு பிரபன்ன குலத்துக்கு தலைவர் ஏத்தந்தான். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு வைபவம் நம்மாழ்வாருக்கு கிடையாது, ஏனைய ஆழ்வாருக்கும் கிடையாது. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் அவருடைய காலத்துக்கு முற்பட்ட ஆழ்வாருடைய கிரந்தத்தை தான் அவளால் வாசிக்க முடியும். அதுக்கு பிற்பட்டு இருக்கக்கூடிய கிரந்தத்தை அவளால் வாசிக்க முடியாது, சேவிக்க முடியாது. ஆனா திருமங்கை ஆழ்வார்க்கு அத்தனை ஆழ்வாருடைய கிரந்தம் கையில வந்துட்டோம், உள்ளங்கை நிலைய. அதனால இவருக்கு தெரிவிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, மணவாள மாமனிகளுக்கு அந்த வைபவம் உண்டு. எம்பெருமானாருக்கு பிற்பட்டவாள் அதெல்லாம் எம்பெருமானார் தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனா அத நேரடியா விபவத்துல அனுபவிக்கும்படியான ஒரு தன்மை எம்பெருமானாருக்கு இருந்திருக்காது இல்லையா? அவர் திருநாட்டை அலங்கரித்து விட்டார். ஆனா அதன் பிறகுதான மணவாளனுடைய அவதாரம். அப்படி பார்க்கச்சே யதீந்திரோட வைபவம் என்ன, யதீந்திரருடைய அந்த பூர்ணமான அனுகிரகம் என்ன, அந்த அது மட்டும் இல்ல, யதீந்தர் பிரகாரம் பின்னாடி வரவனா கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியால்னு வேறு. அந்த கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் சுவாமி இருந்திருப்பான்னு வச்சுக்கோ. இவருடைய அந்த நிலை 100 வருஷம்லாம் இல்லை. ஏன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் திருவரங்கத்துக்கு வந்தார். 40 நிமிஷத்துல ஆயிடுச்சு, அதுக்கு திருவரங்கத்துக்கு வந்தார். அப்படி இருக்கச்சதே அதுக்கு மேல கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் எத்தனை வருஷம் இருப்பா, அது வரைக்கும் தான் அவர் பார்த்திருக்க முடியும். ஆனா பூர்ணமா அனுபவிச்சர் யாரு? அந்த மணவாள மாமனிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல யதீந்திர பிரவணர்னு சுவாமி நம்பெருமாளையில கொடுக்கப்பட்டது இல்லையா? இத்தனைக்கும் அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் மேல வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். அந்த யதீந்திர பிரவர்ன்னு மாமனிகளை குறிப்பு சொல்றாருனோ, இவர் எம்பெருமானாருக்கு நேரே சிஷ்யர் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. எம்பெருமானாருக்கு நேரே சிஷ்யன்னா எம்பார், முதலியாண்டான், கூரத்தாழ்வான், இவெல்லாம் விட்டு பிரியாம இருந்த அனந்தாழ்வான், இவெல்லாம் நல்ல கூடையே இருந்து உஷா துணையா இருந்து விட்டு பிரியாம இருந்தாலும் அப்ப அவளுக்கு யதீந்திர பிரவணர் அப்படின்னு கொடுத்துக்கலாம்னு சொல்லலையே. கூடவே பிள்ளைவரங்காவலி தசையில எத்தனை கைங்கரியம். பிள்ளைவராங்கவலி தசனை எங்களாழ்வான் பின்னாடி அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பூர்த்தி பண்ணதே எங்கள் ஆழ்வார் தான். அந்த பேரே கொடுத்தது சுவாமி தான் கொடுத்திருக்காரு, எம்பெருமானார் தான் கொடுத்திருக்காரு. அந்த எங்களாழ்வார் என்ன, ஏன் உன்னை ஒடிய மற்றொன்றறியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்குத்தான், இதே மணவாளமான பிரார்த்திக்கிறாரனோ அந்த வடுகு நம்பி எம்பெருமானாரை தவிர எதுவும் கிடையாதுன்னாரு. பால காசு என்று காட்சி உண்மை பெருமாள் நீ பார்த்துக்கோ, எம்பெ பெருமாள் நான் பால் காசுன்னு சொல்லிருக்காரு. அத்தனை வைபவம் அவருக்கு இந்த பிரபலனும் கொடுத்துருக்கலாமோனோ இல்ல. எத்தனை மகாத்மாக்கள் இருந்திருக்கா, அவ நேரடியா சிஷ்யா இருந்திருக்கா. எல்லாரையும் விட்டுட்டு அந்த காலத்திலே இல்லாத மணவாளவான் கொடுத்திருக்காருன்னா, ஏன்னா காலமே வேறு, 200 வருஷங்களுக்கு மேல இருக்கு இல்லையா? மணவாளவான் கொடுத்திருக்கானா அப்ப இவா 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? அத்தனை தூரம் பிராமணன். ராமானுஜன் சொன்னா வாழியத்திராஜன் என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஆர்த்தி பிரபந்தத்துல தொடக்க பாசனம் இது. அந்திம காலத்துல சுவாமி மணவாளமானி பண்ணப்பட்ட பிரபந்தம். அப்ப யதீந்திர பிரபந்தம் சொல்லணும்னா அவருடைய திருவடிகள் அபாரமான பக்தி. அதனால்தான் நம்பெருமாளே இதை தெரிஞ்சுட்டுதான் ஓ யதீந்திரருக்கு இவருக்கு எத்தனை தொடர்பு, அத்தனை வைபவங்கள் அப்படின்னு தெரியல. அத்தனை வைபவம் சுவாமி மணவாளமானி. அதுல முதல் விஷயம் 2 பேருமே ஆதிசேஷ அவதாரம் பார்த்த மூலம். 2வது விஷயம் 2 பேருமே
எதில் ஊற்றம்னு சொன்னா வியாக்கியானங்கள் ஊற்றம். ரெண்டு பேருக்குமே மூல கிரந்தம் பிறந்ததுல பெரிய அவளுக்கு ஒண்ணு அதுல ஆசையே கிடையாது. நம்ம புதுசா ஒரு கிரந்தம் பண்ணணும், அந்த கிரந்தத்தை பார்த்து எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்குலாம் உண்டு. அவளுக்கு இந்த அவளுக்கு அந்த சாத்துரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாக்வான்மை, அப்புறம் தான் மகத்துவமா இருக்கக்கூடிய அது எழுதக்கூடிய வன்மை இதெல்லாம் இருக்குதுன்னா, அந்த வாக்சாதுரியம் இதெல்லாம் இருந்ததுன்னா புதுசு புதுசா எழுதி நான் எழுதுறேன் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாருவா. அந்த விஷயம் ரெண்டு பேருமே கிடையாது. இருவருக்குமே அந்த நிலையோட ஊற்றம் அவளுக்கு வேக்கணும். தெளிவா பண்ணிட்டு போயிட்டா. அவ பண்ணிட்டு போயிருக்கா. அவ பண்ணிட்டு போனா ஸ்ரீபாஷ்யத்தை அவர் எழுத பார்த்துருக்கா. ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகத்துல எழுதி தெரிவிக்கிறார். அது மங்கள ஸ்லோகம். முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே விரத விவித பூதூராக ரட்சணிகதேஸ்தே ஸ்விதிரதி விதித்தே பிரம்மணே சீனிவாசே பவதம பரஸ்மின் சேமுகி பக்திரூபா. இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது பாராசரிய வசஸ்ருதாம் உபனிஷத் குப்தாதி மக்னோத்ரிதாம் சம்சாராப்தி விபீதன வியபகத பிராணாப்தி சஞ்சீவினிம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதி வியாகாத பூரஸ்திதாம் ஹானீதாந்த நிஜாட்சணைகி சுமனசகா பௌமா பிபந்தந்தகம். நடுநிலையாளர்கள் என்னுடைய கிரந்தத்தை அருகட்டும், அப்படியே துடிக்கட்டும்ன்றார். நடுநிலையாளர்கள் அங்க என்ன தெரிஞ்சிருக்காரு, நான் என்னமோ புதுசா பண்ணணும், பண்ணா வைபவம் அதுக்காக பண்ணல. என்னுடைய பூர்வாச்சாரிகள் டங்கர் திரமிடர் போதாயனர் வியாச பகவான் ரொம்ப நன்னா பண்ணிருக்காது, ஒரு குறையும் கிடையாது. ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய சிஷ்யால் அவளுடைய வைபவத்துக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டார். பின்னாடி இருக்கவா அதை புரிஞ்சு கொள்ளாம போட போறான்றது கொஞ்சம் சுலபம் படுத்தணுன்றத எழுதினேனே தவிர, அவ எழுதுனது ஏதோ குற்றம் இருக்குன்னா ஒண்ணு கிடையாது, சரியா எழுதியிருக்கா. அவர் சொல்றது என்ன மாதிரி சொல்றா பாருங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் மேற்கொண்டு இன்னும் ரெண்டு பேருடைய பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் உண்டு. அவள்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் உடனே கிடையாது. ஏன்னா இவாளுக்கு மூல கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றதுதான் இவாளுக்கு பிரதானமா வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி. இப்ப நம்பில்ல மூல பிரபந்தமாக ஏதாவது பண்ணியிருக்காருன்னா ஒண்ணுமே தெரியாது. மூல பிரபந்தம் ஏதாவது பண்ணியிருக்காரு நம்பில இந்த பாசனங்கள் பண்ணியிருக்காரு, அந்த பாசனம் பண்ணியிருக்காரு, எதாருன்னா மூல பிரபந்தம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பண்ணறா அப்ப என்ன சொல்ல வியாக்கியானம் பண்ணாரு. அதே போல எம்பெருமானம் மூலத்துல அவங்களுக்கு நோக்கி இல்லாம எதுல இருந்தார், வியாக்கியானத்துல அருள் செயல்தான் நோக்கா இருக்குது. அப்ப சிவாஷம் அற்புதமான வியாக்கியானம், ரொம்ப அற்புதமான பிரம்மசூத்திரம். அதே போல கீதா பாஷ்யம் பண்ணார், வேதாந்தமான உபனிஷத்துக்கெல்லாம் அந்த வியாக்கியானம் பண்ணார், அபாரமானா. ஆக ஊற்றம் என்பது வியாக்கியானம் என்பதிலே அவ இருந்தது. அதே போல அவருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மணவாள மாமனிகன் யசோதா சிகாமணி, ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும், நம்ம லௌகிக பாஷை பிரகாரம் சொல்லலாம். ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும், மணவாள மாட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாணவனை பார்க்கச்சேயே தான் சொல்லிட்டு இருக்கார், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கார். அந்த மாணவனுடைய திரும்ப பார்க்கிறார். பார்க்கும்போது புரிஞ்சதா எப்படியான்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, சரி சுவாமி புரிஞ்சிருச்சு, பாதி புரிஞ்சிருக்கு, சிலது புரியல, அதுவும் அந்த முகத்திலேயே தெரியணுமா. அது என்னமா சுவாமி மேல எழுதியிருக்குமானா மனவாளமானு தெரிஞ்சுக்கிறார். அவதான் சிறந்த ஆசிரியருக்கு உண்டான லட்சணம். அது எங்க சுவாமி தெரியும்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலயும் பாருப்போம் எங்கெங்கள. அதுல முக்கியமா ராமானுஜ நூற்றந்தாதிக்கு இத்தனை பெருத்த வியாக்கியானமே கிடையாது. ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பதபதார்த்தங்கள் கொடுத்திருக்கார், அந்த பாசுரத்துடைய அவதாரிகள் கொடுத்திருக்காங்க. அந்த பதபதார்த்தத்துக்குள்ளேயே நமக்கு எந்த சப்தத்துல சந்தேகம் வரும்னா அந்த சப்தத்தை மட்டும் எடுத்துங்க, அந்த வியாக்கியானத்தை எடுத்து வாங்கணும். அந்த சப்தத்தை மட்டும் எடுத்து அதுக்கு இது பொருள் தனியா எழுதுவது. இதுதான் சிறந்த ஆசிரியருக்கு உண்டான ஒரு லட்சணம். அதனால அவருக்கு பேரு விஷதவாக் சிகாமணி. அந்த லட்சணத்துக்கு அப்படின்னா இவாளுக்கு மனவாள மாந்திரி. அப்ப வியாக்கியான கிரந்தத்திலே ஊட்டம் தத்துவத்ரயம், சித்தன்ன அச்சித்தன்ன நிறைய சொல்லலாம். ஈஸ்வர தத்துவம் என்ன, சில விஷயங்கள்லாம் ஏன்னா அவளுடைய ஞான விகாசத்தால ஓஹோன்னு எழுதிட்டு போயிட்டா பிரலோகாச்சாரியர். அவள் ஞான விகாசம் எழுதிட்டு போயிட்டார். ஏன்னா தேவப்பெருமானுடைய அவதாரம் தானே பிரலோகாச்சாரியர். பிரலோகாச்சாரிய வேலையில தேவப்பெருமான் அவரோ நீர் அப்படி அவதாரம் பெருமாள் எப்படி எழுதுவாரு, அவருக்கு இருக்கும் சாமர்த்தியத்தில் எழுதுவார். அப்ப அதெல்லாம் இந்த விஷயம் இப்படின்னு பண்ணணும். அதை பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஏதாவது தெரியுமானா ஒண்ணுமே தெரியாது.
தெரியாதது மட்டுமல்ல, என்ன தெரியுமாகும், மணவாள மாவனுடைய வியாக்கியானம் இல்லைன்னா அவாவா ஒண்ணு வியாக்கியானம் பண்ணுவா, ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்கும். இதுதான் சம்பிரதாயம் இவா சொல்லுவா. இப்பவே பாடுபட்டு இருக்கு. இதுதான் சம்பிரதாயம் ஒரு சாரார், இதுதான் சம்பிரதாயம் ஒரு சாரார் பார்த்துட்டு தானே இருக்கும். இதை இவர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இவர் பண்ணியாக்கணும், இதற்கு மேல கிடையாது தெரிவிக்கிறாரு. அதாந்துங்க. அப்ப அப்படிப்பட்ட ரெண்டு பேருமே அது என்னது, ரெண்டு பேருமே தன்னுடைய வாட்சியமாக. ரெண்டாவது இவாளுக்கு என்னதுன்னா, இவாளுடைய சொந்த கருத்தை திணிக்கவே மாட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். சம்பிரதாயத்துல ஒண்ணும் பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள் ஆழ்வாரோடு மாத்திரம் நிற்காது. இவாளுக்கெல்லாம் என்ன, எல்லே இளங்கிரியை இது முறங்குதியோ அந்த நிலைதான் இவாளுக்கு. ஏன்னா சொன்னதை திருப்பி சொல்லிட்டே இருப்பார். தன்னெஞ்சில் தோற்றினது என்பது இவா ரெண்டு பேருமே கிடையாது. இவா ஏதாவது பண்ணணும்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கா அதான் பாபர். சுவாமி எம்பெருமானார் காலத்திலேயே இந்த துவயம் இருக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரமோச்சன பிரபத்தி ஸ்ரீமதி நாராயணாய நமகா. இந்த துவயத்துல சிறு சிறு குறைபாடு இருக்கு, சாஸ்திரம் அப்படிதான் சொல்லும். ஆனா அந்த குறைபாடு சுவாமி நம்மாழ்வார் நிவர்த்தி பண்ணார். புகழொன்றில்லா ஆடியேன், இந்த சப்தம் அதுல இல்ல, துவயத்துல இல்ல. ஆனா இதெல்லாம் பார்த்தார் பராசரப்பட்டார், புறத்தாழ்வாடி திருக்குமாரன் எம்பெருமானார்ட்ட கேட்கிற, நாம புதுசா ஒரு தயவு பண்ணுவோமே, ஸ்ரீமன்னாராயண சண்முகத்தின் பக்தி ஸ்ரீமதி தயவு பண்ணுவோமே, பண்ணிட்டு மேற்கொண்டு எந்த குறையும் இல்லாம பண்ணிடலாமன்னா அவங்க அதுக்கு என்னதுமா சமாதானம் சொன்ன. அந்த குழந்தைய பார்த்து, குழந்தை சின்ன குழந்தை தானே, நீ ஒண்ணு இல்ல 100 பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு, சந்தேகமே இல்லை. அத்தனை தூரம் உமக்கு அந்த சாதுரியம் மட்டும் இருக்கு, நன்னவே இருக்கு, நன்னவே பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது அத்தனையும் எங்களுடைய பூர்வாச்சாரியால் அன்வைத்ததாக இருக்காது பாருங்க. அப்ப மேலையார் செய்வனகள் முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதுதான் இவாளுக்கு. அதனால்தான் தன் உபதேசத்தினால மனவாளம் என்ன, முன்னோர் மடிந்த முறை தப்பாமல் கேட்டு. இவா ரெண்டு பேருக்கும் இதேதான், யதீந்திரருக்கும் யதீந்திர பிரணவருக்கும் இதேதான். அவ என்ன சொல்லியிருக்காரோ அதை திருப்பி சொல்லுவா. சம்பிரதாயமே காப்பி அடிக்கிற சம்பிரதாயம். அடிக்கடி சொல்லி சுவாமி அப்படிதான் சொல்லுவார், இந்த சம்பிரதாயம் காப்பி சம்பிரதாயம் தான். காப்பின்னு எச்சோ நினைக்காதீங்க, அது ஆங்கில காப்பி இல்லை, தமிழ் காப்பி. அப்படியே அவ பார்த்து அப்படியே அப்படியே எழுதுறது, அப்படியே சொல்றது. அப்ப இவாவுடைய சொந்த கருத்து இருக்காதா சொன்னேன், அவ என்ன சொன்னாலும் அது திருப்பி சொல்றதுதான் இவ சொந்த கருத்து. இதுதான் சம்பிரதாயம். அது எங்கிறது, ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் ராமானுஜார் திவ்யாஜ்ஞா, அந்த மாதிரி அப்படின்னு. அப்ப இவாளுக்கு மேதாவிலாசம் காட்டுறதுக்கு எல்லாம் தெரியாதுன்னா, தெரியும் நல்லா மேதாவி, எத்தனை வைபவம் இருக்கு, சாமானிய வைபவம் அத்தனை வைபவம். தன்னுடைய மேதாவிலாசம் காட்டுறதுக்காக எச்சையா பண்ணுவானா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒண்ணு அவ என்ன கொடுத்துடா அதைதான், அதைத்தான் முன்னோரு மடிந்த முறை தப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்ப அதுல இவ ரெண்டு பேருமே சுவாமி கிட்டத்தட்ட 3 நாள் பார்த்தோம். ஏன்னா ரெண்டு பேருமே திருவாய்மொழியை வளர்த்தார்கள். 4வது திருவாய்மொழி வளர்த்த குணவாளன் மணவாளன் தன்னுடைய உபதேசமாக தெரிவிக்கிறார். திருவாய்மொழியை வளர்த்தவர்கள் நம்ம நிச்சயமே சேவிக்கிறோம். திருவாய்மொழிக்கு தண்ணீர் ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ மனிதன் வாய்ந்த பலப்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் சோலை மதுரருங்கர் அன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மரகளாயிரவம் ஈந்த முதல் தாய் ஷடகோபன், பெற்றுக் கொடுத்தவர் ஷடகோபன், இதத்தாய் ராமானுஜன், வளர்த்தவர் சுவாமி ராமானுஜன். அப்ப திருவாய்மொழி அத்தனை அன்வயம் இருக்கிறபடியால் தான் இது கொண்டு சூத்தரங்கள் உருங்கவிடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆச்சாரியக்காரர் அழகிய மனவாள பருவம் இது ஒரு சூத்திரமாவே வச்சிருக்கார். ஏன்னா ஸ்ரீபாஷம் சரியான முறையில வந்துட்டு இல்லையா, பிரம்மசூத்திரம் என்ன வியாசருடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளம் சரியா இருக்குன்னு யாரு பண்ணா, அந்த சாரதாவிடத்துல அந்த சரஸ்வதி வண்டா தேவியை கொடுத்துருக்கானோ சிரசேர வச்சுண்டாங்க. இத அவ கொடுத்த பேர் தான் ஸ்ரீபாஷ்யம்னு, பாஷ்யக்காரன்ற பேரு அவ கொடுத்ததுதான். அப்ப எப்படி இதை பண்ணான்னா திருவாய்மொழி இல்லைன்னா அதை பண்ணிருக்கு. 10 பேர் கிடைக்கலன்னா அவன் எடுத்துக்கல.
இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாட்டிக்காரன் தெரிவிக்கிறாரியா. அப்ப ரெண்டு பேருமே திருவாய்மொழி வளர்த்திருக்கா. திருவாய்மொழி இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு இத்தனை வைபவம் இருப்பானா தெரியாது. இதுக்கு சொல்லுவாங்க. அப்ப திருவாய் வளர்த்தா இல்லையா, அவர் என்ன வந்தார், நல்லா பிரகாசப்படுத்தினார். எப்படி சுவாமி பிரகாசப்படுத்தினார்? 5 வியாக்கியானம் தானே பார்த்தோம். 6000, 30,000, 12,000, 24,000, 36,000 என்று அத்தனை படி அவரை வளர்த்தாரு. சம்பிரதாயத்தை அவருக்கு இது வேக்கணும். ஏன்னா சாஸ்திரத்தை அத்தனைய வேதம் சம்ஸ்கிருதம் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி வேதம் தமிழ்சீதமான தமிழ்ல கண்டாரணும். அந்த சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியின் ஊற்றம் எவ்வளவானது அவ்வளவு ஊற்றம். அதனால்தான் அவன் எப்ப இது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சுவாமி ராத்திரியானா சீக்கிரமா சாப்பிடணும். நாமெல்லாம் 10-15 மணிக்கு சாப்பிடக்கூடாது. 7 சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்படியே நடப்பயிற்சி பண்ணுவார். 7 அந்த அந்த திருவரங்கருடைய மடம் தெரியுமோ, வைத்திராஜ் மடம். அப்படியே உள்ளுக்குள்ள போய் இங்கிருந்து அந்த தூரம் போயிட்டு வர்றார். 7 கட்டு அதனும் போயிட்டு வந்துடுவார். போற வீட்டாச்சும் விரும்ப பார்க்க மாட்டார். அப்படி பாசனங்கள் அனுசந்தானம் போயிட்டு வந்துட்டு பாசனம் அனுசந்தானம் நடந்துட்டு இருக்கும். அப்படி போயிட்டு வரைச்சு ஒரு 10 தடவை 20 தடவை போயிட்டு வந்துருப்பா. சிஷ்யெல்லாம் அந்த நடையழகப்பா சேவிச்சுட்டே இருப்பா. என்னமா நடக்கிறார், அவர் திருமேனி வழகு இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு அந்த திருமேனி அழக சேவிச்சுட்டு கச்சே போயிட்டு வந்துட்டுப்பா. ஒரு வாட்டி போச்சு நடுவுலயே திரும்பிட்டார். திரும்பின உடனே ஏன்னா கடைசி வரைக்கும் போகல, எதனால போகல, திரும்பிட்டாரேன்னு சொல்லி அங்க இருக்கிற சிஷ்யா கேட்கிறா. கேட்ட உடனே என்ன சொன்ன, என்ன சுவாமி திரும்பிட்டேருன்னார். பேச பதில் சொல்ல. உடனே இன்னொரு சிஷ்யர் சொல்றார், இந்த பாசனம் அனுசந்தானம் ஆயிடுத்தோ அதனால திரும்பினேரா அப்படின்னார். ஆமாம்னு. அந்த பாசனம் பார்க்கணும். 4000 எந்த பாசனம் தெரியாது, எந்த பாசனம் அனுசந்தானம் பண்ணிருக்கலாம். அந்த பாசனம் சொன்னோடனே திரும்பறான்னார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன், ஆச்சரியமா திருவாய்மொழி. பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மன வாழ்க்கையில் நிற்பதோர்பாய். இந்த பாசனம் அனுசந்தானம் ஆயின்னு இருக்கு, போயிட்டே இருக்கார். மடித்தேன் மனை வாழ்க்கை, நான் மடித்தேன்னா திரும்பினேன்னு அர்த்தம் இல்லையா? திரும்பினேன்றச்சே பாதி தூரம் ஒண்ணு திரும்பிட்டார். இதை போல முதலியாண்டார் என்பவர் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கே, பிடித்தேன் பிறவி கிடைத்தேன் பாசனம் அனுசந்தானம் ஆயின்னு இருக்கான்னார். தூக்குவார் போடுது நமக்கு. 4000 எந்த பாசனம் சுவாமி, ஏன்னா மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்றாரு. எந்த பாசனத்தை அனுசந்தானம் பண்றாருன்னு அவர் திருவுள்ளத்துல இருக்கு நமக்கு தெரியுமா? அப்பதான் இவா எவ்வளவு தூரம் சுவாமி திருவாய்மொழி இயந்து இருக்கா, அந்த சிஷ்யாலையும் சேர்த்திருக்கா. அதான் முக்கியம். இன்னைக்கு காலட்சேபம் கேட்டோம்னா நாளைக்கு என்னவோ சொன்னா அடியனுக்கு ஞாபகம் இருக்காது. உங்களை மட்டும் சொல்ல வேண்டாம், அடியனுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா இத்தனை தூரம் உள்ள மனசுல ஓடிட்டு இருக்க அந்த பாசனம் அவர் திரும்பினதை வைத்துக் கொண்டு இந்த பாசனம் அனுசந்தானம் சொல்லணும்னா எத்தனை தூரம் திருவாயு வைபவத்தை சொல்லியிருக்காரு. அதான் தெரியும். அப்படிப்பட்ட ராமானுஜன் அப்படியே வளர்த்திருக்காரு. அப்படி வளர்த்திருக்காருயா. அப்ப என்ன பெறுவது ஒரு சிரமம் கிடையாது, வளர்ப்பதுதான் சிரமம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று வளர்க்கிரியை கைகூப்பி வணங்கினாலேன்னு தெரிவிக்கிறாளியா. அப்படிப்பட்ட நிலை தெரியுது. ஆக மேற்கொண்டு 6000 படி என்ன, அந்த 6000 படி திருக்குறுக பிராணத்திலான வைத்துக் கொண்டு நஞ்சீரை 9000 படி, பெரியவாச்சந்திர 24,000 படி, வாதிகேசரி அழகிய மனவாள ஜீவர் 12,000 படி, நம்பில்லை. ஆனா அவர் எழுதினது வடக்கு திருவீதி பிள்ளை. அவர் காலட்சேபம் பண்ண எழுதினார். அப்ப நம்பில்லை 36,000 படி. அதான் இடுவியாக்கணும். இதெல்லாம் தொடக்கத்துக்கு இது காரணம் எம்பெருமானார் தான் காரணம். அப்ப எம்பெருமானார் தரிசனம் வருவதற்காக, நம்மாழ்வா சம்பிரதாயம் வளர்வதற்காக திருவாழ்வியை காத்த குணவாளன் சொல்றா இல்லையா அப்படின்னா, அதே போல மணவாள மாமணிகளும் இப்ப எம்பெருமானார் இதெல்லாம் காத்திருக்காரு. மணவாளம் என்ன பண்ணா, திருவாழ்வியை காத்தது மட்டுமல்லாது பெரியோர்கள் என்ன தெரிவிப்பத்திரமா ஆச்சரியமா தெரிவிப்பார். மாசற்ற செல்வன் மணவாள மாமணிகள் வஞ்சிடனேல், மாசற்ற செல்வன் எந்த குற்றமும் இல்லாத மாசு அற்ற செல்வன் மணவாள மாமணிகள் வந்திடனேல்
வந்திடனேல் ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆரணமே. ஆத்துல கொண்டு போய் புளிய கொண்டு போய் கரைச்சேன். சாத்தம் வந்து புளிய கரைச்சா சாத்தம் பண்ணலாம், இல்ல குழம்புக்கு இது புளிய கரைச்சா குழம்பு பண்ணலாம். ஆத்துல கரைச்சா என்ன சுவாமி பிரயோஜனமே இல்லையே. அப்ப மணவாள மாமணி அவதாரம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஆற்றில் இந்த தமிழ் ஆகணும் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமும் ஆற்றில் கரைத்த புலி. அவர் மட்டும் திருவாவதாரம் பண்ணாமல் போயிருந்தார் 4000 பாசுரங்களுக்கும் ஆற்றில் கரைத்த புலி போல் ஆயிடு இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆகா திருவாவணி காத்த குணவாளர் என்று தெரிவிக்கிறாரே. ஏன்னா முதல்ல வந்து சீடு வியாக்கியானம் ஈட்டு பெருக்கன்னு பேரு. அத்தனை வைப்பான் அவர் காலட்சமா அப்புறம் விடுங்க, அதெல்லாம் மேற்கொண்டு பின்னாடி. ஆனா அத்தனை பெருக்கம். அப்பா இதெல்லாம் 2 பேருக்கு இருக்கக்கூடிய சாமியம் நிறைய சொல்லலாம். அதுக்கு மேல திருவாலம் திருப்பதி திருவரங்கம், திருவரங்கத்துக்கு மேல 2 பேருக்கும் என்ன தெரியுமா, தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாளவாள் இந்த மாதிரி தெரிவிக்கிறார். அதே சுவாமி எம்பெருமானாருக்கு திருவரங்கத்து எப்படின்னா, நயவேன் ஒரு தெய்வன் ஆணிலத்தே சிலமானிடத்தில் புயலே என கவி போட்டி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே. திருவரங்கம்னு சொல்லனா போருமா. யாரோ இங்க சுவாமி அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தார், யாரோ வாசல போறவா அவ என்ன பேசுகிறா, திருவரங்கத்துல என் பொண்ணை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேசிட்டே போறா. மயக்கம் போட்டுட்டார். என்னாச்சுன்னா திருவரங்கன்னு சொல்லிட்டாரு. பொன்னரங்கமென்னில் மயலே. அத்தனை பிச்சு ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் இருக்கலாமா சுவாமி? பைத்தியம் கூடாது. பைத்தியம் இதுல கூடாது, லோக விஷயத்துல கூடாது, பகவத்கீதை பைத்தியமா இருக்கணும். அதுதான் உற்றல் நல்நோய் இது தேறினோம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உற்றல் இது நல்நோய், இது தேவையான நோயின்றாரு. சாமானிய நோய்னா கூடாதுன்னு சுவாமி நோய் வந்தால போற பிராணம் போயிடும் அப்படின்னு நிறைய. இந்த நோய் வேணும், இது இந்த நோய் யோகோ விஷ்ணு பகத்பூதம் ஒவ்வொரு இதுல சொல்லலாம். இந்த பூதம் பிடிக்கணுமா, அந்த பூதை லோகத்துல பூதம் தான் பிடிக்கணும், விஷ்ணுங்கிற பூதம் பிடிக்கணும். எப்ப பிடிக்குமா எப்ப பிடிக்குமா காட்டிட்டு இருக்கேன். இதத்தான் ஆழ்வாரத்தை உன்னித்தி மற்றொரு தெய்வம் தடால் அவனை எல்லாம் தெரிவிக்கிறாள் இல்லையா. இது சொல்ல வந்தன அப்படி இருக்க செய்து பொன்னரங்கம்னு சொல்லி அத்தனை மையல் அத்தனை காதல் எத்தனை பண்ணாலும் சரி. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலக்கோட்டையில் இருந்திருந்தார். அங்க எத்தனை வைபவம் அனுபவிச்சிருக்கார். அந்த அந்த செல்வ பிள்ளைய அவன் குழந்தையா பார்த்துட்டார். எத்திராஜ சம்பத்குமார்னு பார்த்துட்டார். அத்தனை தூரம் விட அவருடைய நினைவெல்லாம் திருவரங்கத்துலதான், எல்லாமே திருவரங்கத்துலதான். ஏன்னா சுவாமி அத்தனை மையம். அதனால்தான் சரணாகதி கத்தியை சேவிச்சதுக்கு அப்புறம் யாத்திரை போனதே கிடையாது. அத்தைவ சுகம ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா துவயம் அத்தானு சந்தானேன சக அத்தைவ துவயம் அத்தானு சந்தானே ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. இந்த ஸ்ரீரங்கத்திலே சுகுத்தி இரு. நம்பெருமாள் சொன்னோடனே அங்கிருந்து கிளம்பினார்னா கிளம்பல. 10 கொத்து பரிவாரங்கள். இன்னைக்கு தீர்வரங்கத்துக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னா எம்பெருமானோடைய தென்னரங்க செல்வமூட்டும் திருத்தி வைத்தான். இது எம்பெருமானோடைய நிலை. சரி, மணவாள சுவாமி பண்ணிருக்காரு, ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. மணவாள மாமனியுடைய நிலை என்ன தெரியுமா, தென்னரங்கர் சீரலுக்கு இலக்காக பெற்றோம். ஆர்த்தி பிரபந்தத்துல அவரே தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக்கிறார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மண்டிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம், பின்னையொன்று தனில் முதல் பேராக பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோம் என 8 வரியால் அந்த பெருமையை சொல்லிக்கிறார். அப்ப தென்னரங்கர் சீரலுக்கு இலக்காக பெற்றோம். இவருக்கு பைத்தியம் எம்பெருமானாருக்கு. அவருக்கு என்ன சுவாமி, அவருடைய கிருபா பாத்திரத்துக்கு இலக்காக பெற்றுமே. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்னமா சொல்றாரு, திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம்னார். இவர் கடந்த ஒரு ஆழ்வார் திருநதி வந்த இடம் திருவரங்கம். நம்ம அடிக்கடி சில காலட்சேப அதிகாரிலாம் சொல்லுவா, அதுவும் திருவரங்கத்துல இல்லாத காலட்சேப அதிகாரி அப்படின்னு சொல்லுவா. என்னமா அந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டா சுவாமி, நம்ம ஊர்ல இருக்க வேண்டியதுன்னு. நம்ம ஊருக்கு வைபவம் இல்லையா அப்படின்னா என்ன பண்றோம், அந்த ஊருக்கு தான் போய் ஆகணும்.
யார சேராதன உலவோ பெருஞ்செல்வர்க்குன்னு சொல்லுவா. எந்த ஆழ்வார் எங்க அவதாரம் பண்ணனோ அவ போய் சேரக்கூடிய திருவரங்கம். என்ன சுவாமினா வேற்பத்தான திவிதேசம், வேற்பத்தான திவிதேசம். அதனால அப்ப இவருக்கும் அதே நெறிதான். அப்ப திருவரங்கநாதன்னா பிரான். யார் போல? அவருக்கு மையல் தைத்தியம். சுவாமி எம்பெருமானாருக்கு மயலே பெருகுமரா பன்னரங்கமன்னில் மயலே. அதே போல இவரா தன்னரங்க சனோன் திருக்காலியா. அப்ப எல்லா விஷயம் அதே மாதிரிதான். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தினுடைய அனுஷ்டான கிரமம் என்ன, திருவாராதன கிரமம் என்ன, உற்சவாதி கிரமம் என்ன, இன்னைக்கும் ராமானுஜர் எப்படி ஏற்பாடு பண்ணுறோ அது பிரகாரம் நடந்துட்டு இருக்கு. அதே பிரகாரம் அந்த ஸ்ரீரங்க ராஜதானியை காத்து யாருன்னா எம்பெருமானார். எம்பெருமானார் அந்த வைபவம் உண்டு. அதே போல மணவாளம் அவனுக்கு அந்த வைபவம் உண்டு. எப்படி சொல்றேன், ஒரே விஷயம் சொல்றேன். இந்த நிச்சயம் சேவிக்கிறோம், சாத்து பரவல் சேவிக்கிறோம். ஆனா நாம மத்த திவ்ய தேசத்துல சேவிக்கக்கூடிய கிரமமே வேறு. அதே சப்தங்கள் தான். திருவரங்கத்துல சேவிக்கக்கூடிய கிரமமே வேறு. என்ன சுவாமின்னா அவ சேவிக்கக்கூடிய கிரமத்துல பார்க்கச்சு அர்த்தம் மாறும். மற்ற திவ்ய தேசத்துல சேவிக்கக்கூடிய கிரமத்தை பார்க்கச்சு அர்த்தம் வேறு மாதிரி மாறும். அப்ப பாசனம் வெவ்வேறு ஒரேதான், ஒரேதான். எந்த ஒண்ணுமில்லை. அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, ஷடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாவலி இன்னும் நூற்றாண்டும் திருநூறு. இப்ப காஞ்சிபுரம் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், மேலக்கோட்டை ஆகட்டும், திருக்கண்ணபுரம் ஆகட்டும், எந்தெந்த திவிதேசங்களை தான் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாவலி இன்னும் நூற்றாண்டு சேர்த்து முடிச்சிருவா. அடியார்கள் வாழ ஒவ்வொன்றும் கமா போடுவா. அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்த முன்னூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ, மணவாளம் அவனி 100 நூற்றாண்டும். அடியார்கள் வாழணும், அரங்க நகர் வாழணும், சடகோபன் தத்த முன்னூல் வாழணும், கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழணும், மணவாளம் அவனி வாழணும் அப்படின்னு மற்ற இடத்துல சேவிக்குவா. தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சேவிச்சுடுவா. சரி, திருவள்ளத்துல அதே தானே அவன் சேவிக்கிறான், அதே தான் சேவிக்கிறான். அர்த்தம் மாறும். அவ சேவிக்க ஒரு தொனியிலேயே மாறும். அது என்னமா சுவாமி சேவிப்பான்னா போனால்னா போய் நின்று பாருங்க, நின்று பாருங்க. எப்படி கேட்பேன்னா அடியார்கள் வாழ, அரங்கன கர்வாட, ஜடகோபன் தந்தமின் நூல் வாட, கடசோந்த மண்டலகம் வாட பண்ணிடுவார். கடைசியில மணவாள மாவனியை இன்னும் நூற்றாண்டிரம். அப்ப என்னது அர்த்தம் கிடைக்காது. இவ்வாறுகள்லாம் வாழணும்னா மணவாள மாவனியே நீ இன்னும் ஒரு நூற்றாண்டிரம். அப்ப யாரு? அடியார்கள் வாழணும்னா மணவாள மாவனி இன்னும் நூற்றாண்டிரம். அரங்க நகர் வாழணும்னா மணவாளம் அவனி இன்னும் நூற்றாண்டிடும். ஷடகோபன் தந்தமிழ் நூல் வாழணும்னா மணவாளம் அவன் இன்னும் நூற்றாண்டிடும். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவ வாழ மணவாளம் இன்னும் நூற்றாண்டு, இன்னும் ஒரு நூற்றாண்டு. ஆனா மத்த திவிதேசம் என்ன? அடியார்கள் தனியா வாழணும், அரங்க நகர் தனியா வாழணும், கடல் சுந்த மணலகம் வாழணும், அதே போல மணவாளம் வாழணும்ன்ற அர்த்தம் மத்த திவிதேசத்துல. ஆனா திருவரங்கத்துல அவ அதனாலதான் அந்த சில சில சேவக்கிரமங்கள் அந்தந்த திவிதேச கிரமத்துல இன்னொரு திவிதேசத்துல அத்தியாபகம் போய் கூட்டு போய் நிற்க மாட்டான், சேவிக்க மாட்டான். பேசாம கட்டிட்டு இருப்பான். அவ எப்படி சேவிக்கிறான், என்ன சேவிக்கிறான் உண்டு. ஒவ்வொரு திவிதேசத்துக்கும் ஒவ்வொரு வைபவம் உண்டு. இது வசத்தியா அது வசத்தியான பார்க்கறது இல்லை. அந்தந்த பெருமாளுக்கு ஒரு வைபவம். அதனால அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தத்தம் நூல் வாழ, கடல் மல்லகம் வாழ. அப்ப இதெல்லாம் வாழ்ந்தா மணவாளமாக வாழணுன்றா. ஆனா இதெல்லாம் வாழணுன்றதுக்காக மணவாளம் இன்னொன்னு நூற்றாண்டு இருந்து ஸ்ரீரங்கவாசிகள், ஸ்ரீரங்கவாசிகள் உடைய நிலை இதான் தெரியலையா? அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தமிழ் வாழ வாழ தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அவைகளும் வாழ வேண்டும், மணவாளமும் வாழ வேண்டும் என்பது மத்த திவிதேசல அவெல்லாம் வாழணும், மணவாளமும் வாழணும் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி திருவரங்கத்துல இவைகள்லாம் வாழணும்னாலே மணவாளமாக வந்தா வாழ்ந்தாதான் ஸ்ரீரங்கம் நன்னா வாழும், இல்லைன்னா வாழாது. ஏன் சுவாமி? ஆச்சாரன் நன்னா இருந்தா தான் சிஷ்யன் ஒழுங்கா இருப்பார். நம்பெருமாள் ஒழுங்கா இருக்கணுமானோ? அப்ப என்ன சுவாமி? ஆச்சாரன் முதல்ல பார்க்கணும், மேல பார்க்க போறோம். நம்ம ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா என்ன பண்ணாலும் சரி அது பகவத் சம்பந்தம் நன்னா இருக்கு சுவாமி, ஆச்சாரிய சம்பந்தம் அதுதான் பெரிய குறையான்னா அதுதான் குறை. ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அப்ப ஆச்சாரியம் வாழ்ந்தா தான் சிஷ்யன் வாழ முடியும். அதனாலதான் திருவரங்கத்துல மட்டும் இந்த ஒரு, அதனாலதான் கோயில் மணவாளமணின்னு சொல்றோம். நிறைய இருக்கு, 1 2 இல்ல, தேவரம் 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. இந்த ஸ்ரீவச்சன மூர்த்தி வேற பார்க்கணும். கோயில் மணவாளமணின்னு சொல்லிட்டு இருக்கோம். கோயில் எம்பெருமானார் இல்லையா சுவாமி? கோயில் ராமானுஜர் இல்லையா? அப்படின்னா ஏன் கோயில் மணவாளமணி எதுக்காக சுவாமினா
அத்தனை வைபம் இருக்கணும். ஆக அப்படி மணவாள மாமி இன்னும் உண்டாடுன்னு தெரிவிக்கல. அப்ப விசித்திரமா சில முக்கிய திவ்யதேசங்களுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியே இருக்க மாட்டான். புரியுதுக்கா? இன்னொரு வித்தியாசம் இருக்கு. இவா 2 பேருக்கும் மணவாள மாமனிக்கு எம்பெருமானா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இவ மேலக்கோட்டைக்கு மங்களாசாசனமே இல்லை. என்னமோ தெரியல, விசித்திர ஈஸ்வர சங்கல்பம். பகவான் ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கல. காட்டவே கண்டவர்கள் தான் ஆழ்வார்கள். ஆழ்வார்களும் அங்கெல்லாம் போனதில்லை. அவ யார காட்டாளோ பாட்டுவா. காட்டவே கண்ட பாத கமரன் நல்லாடை வந்து தெரிவிக்கிறார்களோ அது மாதிரி பண்ணினா. அது என்னமோ மேலக்கோட்டை திருநாராயணத்துக்கு மங்களாசாசனம் இல்லை. அதே போல ஆச்சரியமான மன்னாருடைய ராஜகோபாலன், வன்துபராபதி மன்னன், தட்சிண துவாரகாதீசன் சொல்லுவார். அந்த 7 பிரகாரங்கள், ஹாரித்ரா நதி சமுத்திரம் மாதிரி இருக்கும், பெரிய சன்னதி. திருநாராயணன் ஏதோ ஒரு சின்ன கிராமம் தான், அது ஊரே சிறிய ஊர் தான். இது எத்தனை பெரிய ஊரு! அது அந்த தேசம் மன்னாருடைய தெரியாத, அது என்னவோ தெரியவே மங்களாசாசனம் இல்லை. அதனால எம்பெருமான் என்ன பண்ணார்? 13 வருஷங்கள் அங்க இருந்தாருணும். இந்த பாசனம் அங்க இருக்கட்டும், திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூய்மினோ ஒரு நாயகமாய் 4ஆம் 10 முதல் திருவாய்மொழி முதல் பாசனம். திருவாய்மொழியில ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூய்மினோ. இந்த பாசனம் திருநாராயணன் செல்லப்பிள்ளைக்கு இருக்கட்டும்னு சுவாமி எழுதி வச்சுப்பாங்க. சரித்திரம், அந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கும் நம்ம கோயில் திருவாய்மொழியில சில புஸ்தகத்துல ஒரு நாயகம் பாசனம் இருக்காது, சில புஸ்தகத்துல இருக்கும். கோயில் திருவாய்மொழி எடுத்துட்டா இல்லையா, அதுல என்ன 3ஆம் 10 ஒளிவில் காலம் தான் முடிஞ்ச உடனே அடுத்து 4:10 வந்துடும். 4:10 ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாரும் எல்லாரும் ஒன்று. ஆனா சில புஸ்தகங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாயகமா சேர்த்திருப்பான். தவறு ஒண்ணும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஒரு நாயகமா பாசனம் அந்த ஜீவதேசத்து இருக்கட்டும். ஞான மண்டபம், புஷ்பத்யாக போக மண்டபம், ஞான மண்டபம். அந்த ஞான மண்டபத்துக்கு அவர் அடிச்சார். இது எம்பெருமானார் பண்ண கைங்கரியம். இப்ப அவருடைய அபரவதாரம் தானே சுவாமி மனவாளவன்னிகள். அவரும் அது மாதிரி பண்ணணுமோனோ. எங்க சுவாமி ஆசியம் தீர்ப்பார யாமினி எங்கனம் நாடுது அன்னமே ஓர்ப்பாரி உண்ணுதல் உற்ற நல்லோ விதிதவிர்கும் போர்ப்பாகு தாம் செய்து அண்டைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் திந்தசுதா திசைக்கின்றதுன்னு ஆச்சரியமான சக்தி வெறி விலக்குன்னு பேரு. ஆச்சரியமான தோழி பாசனம். தோழி அவ சொல்ற தாய்மாரெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்கா, நான் கட்டு வச்சு வந்திருக்கா. அந்த கட்டு வச்சு தேவதாரத்தை கட்டு வச்சு அப்ப இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்ப ஒரு பாசனம், அதுல 10வது பாசனம் அந்த தீர்ப்பாறை பதிகத்துல உன்னித்து மற்றொரு தெய்வம் தழால் அவனை அல்லான் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னநீர் மன்னப்படும் அரவானனை துபராபதி மன்னனை ஏத்துமின் ஏற்றுதரும் தொழுதாடுமே துபராபதி மன்னன் தட்சிண துவாரகாதீசன். துபராபதி மன்னன் இல்லையா? அப்ப ஏன்னா அதுவெல்லாம் 2 பேர் நம்ம இருந்தா நேரா கன்னட சேவிக்கிறது காண்பி போயிட்டு இருக்கா. எங்க போறேன்னு கேட்டிருக்கா. அங்க இல்லையா பரம்பதம் போயாச்சுன்னு என்னமா பண்ணுது இன்னொரு ஆயிரத்தா என்ன அங்கே சேவை சாய்ச்சார் கண்ணன். அவளுக்கு தட்சிண துவாரகாதீசனா சேவை சாய்ச்சப்பட்ட தட்சிண துவாரகாதீசன் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப மன்னாருடைய ராஜகோபாலனுக்கு மங்களாசனம் 2 பேரும் பண்ணியிருக்கா பாருங்க. மன்னாருடைய ராஜகோபாலனுக்கு இவரு பாசனம் சமர்ப்பிச்சிருக்கார். யாரு? சுவாமி மணவாளம் அப்படிங்கிறார். அதே எம்பெருமானார் ஒரு நாயகமா பாசனத்தை மேலக்கோட்டை செல்லப்பிள்ளைங்கிறாங்க சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ஒரே நிலை பண்ணி 2 பேரும் சாமியம். அப்ப திவ்ய மங்களாசாசனம் பண்ணப்படாத திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணா 2 பேருமே பண்ணிருக்கா. யதீந்திரரும் யதீந்திர பிரவணராயிருக்கு மனவாளமான அவளுக்கு அந்த திவ்ய தேசத்துல அத்தனை ஊட்டம். ஏன்னா 2 பேருமே திவ்ய தேசம். இவ சுவாமி ஆனா எம்பிரமான போன மாதிரி எம்பிரமான் சுவாமி மனவாளம் போகல இருந்தாலும் திவ்ய தேசம் ஊட்டம் என்பது உண்டு. அந்த திவ்ய தேசத்துக்கு உண்டான வைபல்யா அதான் எப்படி பார்த்தா. அப்ப மனம் மனவாளுக்கு அதே 2 சாமி. அப்ப சாமியத்துக்களை மேலும் ஒண்ணு சொல்ல போனா அவர் 2 பேருடைய வியாக்கியானத்திலும் எங்க பார்த்தாலும் எங்க ஆராய்ச்சி பண்ணாலும் என்னதுமா இருக்கும். சில இதெல்லாம் வியாக்கியானம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிந்தையான சொல்லலாம் இருக்கும். நிந்தையான சொல்லுன்னா சூடி கொடுத்த நாச்சாரே தெரிவிப்பார். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னோதும் 2வது பாசம். பையத்து வாழ்வீர்கள் நாமுன்னன் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேள்வியோ பார்க்குடலில் பையத்து இந்த வரவன்பாடி
நெய்யும் நோன்பு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணப்படாது அதெல்லாம் அது தெரிவிக்கிறாரு. நோன்பு ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிக்கிறதுக்கு அதான் முதலிய சட்டத்தை போட்டு நோங்கணும். அந்த சட்டம் போடுறதுல செய்யாதன செய்யும். அதுக்கப்புறம் தீக்குறளை சென்று ஓதும். தீக்குறள்னா யாரோ ஒருத்தர் திருக்குறள்னு எழுதிட்டார். பாசுரம் தெரியாது, தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருத ஞானம் கிடையாது, வியாக்கியானத்தையும் பார்க்க தெரியாது. ஏதோ ஒருத்தர் திருக்குறள் ஆண்டாள் திருக்குறள் சொல்லிருக்காரு. முதல்ல ஆண்டாள் இருக்கச்சு திருக்குறள வரல, என்ன தெரியும். ஆனா தீக்குறள், தீக்குறள்னா நிந்தையான சொல், நிந்தையான சொல். அந்த நிந்தையான சொல்ல நாங்க பண்ண மாட்டோம்னா இப்ப அவருக்கு இவருடைய தங்கதானே சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை நிரூபிக்கணுமோ ஒரு வார்த்தை எந்த வியாக்கியானத்திலையாது சுவாமி புறத்தாழ்வார் என்ன இவெல்லாம் பிரம்மத்துக்கு என்னன்னா சமஸ்த கல்யாண குணாத்மகன்னு சாஸ்திரம் உள்ளது கோஷிச்சுட்டு இருக்கச்சே, பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, ஊபம் கிடையாது, குணங்கள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகதமித்யா ஜீவோதிமம் பிரம்ம இவன் ஆபரகா இது வேதாந்த ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு அப்படியே கொஞ்சம் வேகமா பேசிட்டு இருக்காரு. அப்ப குலத்தோட பார்த்து சுவாமி சொல்றாரு, வெய்யாது குலத்தாழ்வாரு வெய்யாது. அந்த வார்த்தை சொல்றது ஏன்னா அவ்வாறு நம்ம பிரம்மத்துக்கு சரீரம் தான், வெய்யாது மாறுவா. மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ இந்த காலத்துல அவ பண்ண கர்மால நம்ம பேசிட்டு இருக்கா, மாறுவாங்க. நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிந்தையான சொல் ரெண்டு பேரும் வர மனவா. இப்ப ஒரே ஒரு இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த உபதேசத்தின் ஒரு பாசனம், தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேசம் வர வார்த்த நண்பர் மூர்க்கராவான்னு ஒரு சப்தம் போட்டிருக்காரு சுவாமி மனவாளம் அப்படின்னு. நம்ம குருவாச்சாரம் நிறைய பேர் விசாரிச்சாங்க, சுவாமி கூட விசாரிப்பார். இந்த சப்தத்தை போடுவாரன்னா அந்த அளவுக்கு என்னன்னா தன் நெஞ்சில தோற்றினது அவர் அந்த மூர்க்கராவார் சப்தம் கூட பட மாட்டார். இருந்தாலும் அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஆனாலும் ஒரு நிந்தையான சொல் ரெண்டு பேர்ல இருக்கானா அவன் வியாக்கியானத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம், எங்க எடுத்தாலும் சரி, எந்தெந்த எடுத்தாலும் அவ அபிப்பிராயத்தை சொல்லுவார். சம்பிரதாயம் இது, சம்பிரதாயம் இது, இந்த அபிப்பிராயத்தை காட்டுவார் சொல்லுவார். அதனால மற்ற பேரை தாழ்த்தி பேசுவதோ அவர் நிந்தனை பண்ணுவதோ ரெண்டு பேருமே கிடையாது. இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு குணம் கிடையாது. இப்படி சாத்விக அக்ரேசன், அதுலயும் முக்கியமா இந்த வாதம் பண்றதாவது எம்பெருமான சில இடத்துல வாதம் பண்ணியிருக்காரு. மனவாள மணி போகவே மாட்டார், தன் சிஷியதான் போவார், தான் போவான்னா போகவே மாட்டார். அப்படி இருக்க செய்த அதனால அவ என்ன இந்தியா சாத்திய அக்ரேசரா இருந்து ரெண்டு பேரும் இந்த பூமி அவதாரம் இவருடைய அவதார காரணம் பகவான் எத்தனையோ வழிகளில் அடியார்களை திருத்த வேணும் பாக்குறா இல்லையா. எல்லாம் பகவத் விமுக்கர்களா இருக்கா. பகவான் முகத்தை திருப்பிக்கிறார், அத்வேஷம் ஆபிமுகம் திருப்பிக்கிறா இல்லையா. வென்றியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேட்கனால் கரவியே கருதி நின்றடா இல்லா நினைச்சு அவ்வளவு தூரம் சம்சாரம் சமப்பட்டு இருக்க. இதுல இருந்து திருவுத்துவதற்காக அவள் சேர்த்தணும். அப்படிப்பட்ட அவன் ஆனா அது படிக்காம போகும் நிச்சயம் பண்ணு அவ ரெண்டு பேரோட அவதாரம் அனுபவித்தது. அதனால்தான் எம்பெருமானார் அவதாரம் பண்ண போராண்டத்தை ஒன்று சூசிப்பு காட்டுவதற்காக தான் பொழிக 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 போயிற்று வள்ளி 552ஆம் பாசனத்துல சுவாமி நம்மாழ்வா தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இந்த அழகிய மணவாள பெருமான் நாயனார், அதே போல ஆயுள் ஜனாச்சாரியா சுவாமி, இவாள் அழகிய மணவாள பெருமான் நாயனார் கிரந்தத்துக்கெல்லாம் ஆச்சாரத்துக்கு இவர் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மணவாளமானது. அதே திருநாராயணமூர்த்தி ஆயுள் ஜனாச்சார சுவாமி இந்த ஆச்சாரிய இதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணணுமோனோ அந்த வியாக்கியானம் பண்றது சேஷத்தத்தை பொருண்டுக்கே பரதந்திர போக்கியதைகள். அந்த ரெண்டு சூத்திரம் பக்கத்துல அந்த ரெண்டு சூத்திரத்துல ஒரு சந்தேகம் இவருக்கே தெரியும். அதோடைய தாற்பயம் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன சுவாமி மணவாள மாவனிக்கே தெரியும். இருந்தாலும் இது ஒரு பெரியவருடைய வார்த்தையா இருக்கணும்ன்றதுக்காக இங்கிருந்து மேல்கோட்டை போறார். மேல்கோட்டை போடனே அங்கிருந்து மணவாளமாவுடைய வைபவம் எல்லாம் தெரிஞ்சது. அவரை சேவிக்கணுன்றதுக்காக அங்கிருந்து ஆயு ஜனாச்சாரிய சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். ரெண்டு பேரும் கிளம்பி வரைச்சு எப்படி பெரிய நம்பிகளும் சுவாமி எம்பெருமானாரும் மதுராந்தகத்தை சந்தித்து கொண்டார்களோ அதே போல இவ்வாறும் நடுவையில சந்திச்சுட்டு ஒருத்தரை சேவித்துக் கொண்டு அப்ப அந்த மணவாள மாமனை சேவிச்ச உடனே ஆயுள் ஜனாச்சாரிய சுவாமி ஒரு பாசுரத்தை அனுகரிக்கிறா பாருங்க. அது ஆச்சரியமா எழுதியிருக்கா பாருங்க. இது எல்லாமே தெரிவிக்கும் இந்த ஆச்சரியம். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோம், மணவாள மாமனை பார்த்து இந்த வார்த்தை பூதூரில் வந்துதித்த புண்ணியனோம், பூது பூங்கமனும் தூது நடந்த நெடுமாலு
சாதர் மகிழ்தான் மாறந்தான் இவரோ எந்தை மூவரில் யாரோ பூதூரில் வந்துதித்த புண்ணியமோ பூங்கமழும் தூதுணர்ந்த நெடுமாளோ சாதர் மகிழ் மாறந்தான் இவரோ எந்தை மூவரில் யாரோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா சுவாமி எம்பெருமானாரே இவரா மணவாளமாக பார்த்து பூதூரில் வந்துதித்த புண்ணியமோ தெரிகிறார். அந்த எம்பெருமானரும் மணவாள மாமனியா அல்லது பூங்கமழும் தூது நடந்த நெடுமாளோ அந்த கண்ணன் எம்பெருமானு மணவாள மாமனுக்கு அவதாரம் பண்ணியிருக்காரா அல்லது சாதர் மகிழ்மாறன் இவரோ அந்த நம்மாழ்வாரோ இவரோ நம்மாழ்வாரோ இவரோன்னா இந்த ஈட்டு பெருக்கிறாங்க இல்லையா இவர் காலக்ஷேபம் சொன்ன கேட்கணும்னு நம்பெருமானாலே ஆசைப்பட்டுக்கணும்னா எத்தனை வைபவம் இருக்கும், அத்தனை வைபவம் இல்லையா? அப்படிப்பட்ட அவதாரம் பண்ணபடியாலே அன்னு சொல்லலாம். அதுக்கு மேல மணவாள மாமனுக்கு அதிகம் என்று சொல்லலாம்னா ராமானுஜ பிரதம பர்வ நிட்டை, அவர் சரம பர்வ நிட்டை இல்லை இல்லையா சுவாமி? மணவாள மாமனே பிரதம சரம பர்வ நிட்டையில இருந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த உபதேசத்த மாலை இருக்கு இல்லையா, நாழியார் எங்க கொடுக்குன்னு முடிச்சிருக்கேன். உபதேசத்த மாலையே அவர் அந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தை ரெண்டா பிரிச்சிட்டார். 10 ஆழ்வார் ஒரு கிரமம், 2 ஆழ்வார் கிரமம். ஆனா சரம பர்வ நிட்டை பிரதம பர்வ நிட்டை ஆண்டாளையும் சுவாமி மதுரகவி ஆழ்வாரும் தனியா பிரிச்சுட்டார். அதை மீதி வைகை ஆழ்வார் தொடங்கி திருமங்கி ஆழ்வார் வந்து தனியா பிரிச்சுட்டார். ஏன்னா அவெல்லாம் பகவானே தெய்வம்னு ஒத்துண்டு பிரதம நிட்டையோடு இருக்கிறவா. ஆனா ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் ஆச்சாரியனே தெய்வம் அப்படின்னு சொல்லியா அந்த கோஷ்டியோடு எம்பெருமானார் சேர்த்திருக்கார் சுவாமி மணவாள மாமனிகள். ஏன்னா ஆண்டாள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தண்ணி வாசியம் மேல சொல்ல போறேன்னு அந்த பாத்திரத்தை தெரிவிக்கிறார். ஆனா அவர் சரம பர்வ நிட்டை தான் எடுத்திருக்கார். ஆனா மணவாள மாமனுக்கு இருக்கக்கூடிய சரம பர்வ நிட்டை போல எம்பெருமானுக்கு உண்டான பூர்த்தியா சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு பாருங்க, இவருடைய பாசனமே பாருங்க, ஆரம்பிக்கும் போதே எந்த திருவாய்மொழி பிள்ளை என் அருளால் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். முடிக்கச்சு எந்த எதிராஜருக்கு இன்னருளை கெண்டு விளக்காகி முடிச்சிருக்கார். இவர் இருக்கிறது திருவரங்கத்தில் இருந்திருக்கார். எந்த நம்பெருமாளுக்கு இன்னருளை கெண்டு விளக்கான்னு முடிச்சிருக்கலாம், முடிக்கல. ஆரம்பிக்கும் போது இந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் ஆச்சார திருவடியை வைத்துக் கொண்டு ஆரம்பிச்சிருக்கார். முடிக்கச்சேன இந்த உபதேச ரத்தினமால தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராஜரின் அருளுக்கு. அப்பா எதிராஜன் தான் இவர் சரமபர்வ நிட்டைன்றதுக்கு உபாயம் உப்பையுமே எது தெரியுமா? ஸ்ரீமாதவாங்கிற ஜலஜத்யா எதிராஜ விம்சதி ஆட்சி பிரபந்தம். இந்த 2 பிரபந்தங்களுமே அடி ஒண்ணும் திருவாய்மூற்றந்தாதி எடுக்கல. திருவாய்மூற்றந்தாதி 5 லட்சணத்தோடு ஒரு பிரதிஜை பண்ணிட்டு அதை பண்றார். அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், மேற்கொண்டு ஸ்ரீவசனம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது சொல்லணும்னா அப்படி இருக்கச்சேதே எந்த எதிராஜ இன்னருளை கெண்டு விளக்காய் சொன்னாரணும். அதுல எதிராஜ விம்சதி அந்த ராமானுஜர் தான் உபாயம், அவர் திருவடிதான் உபாயம், அவரை பற்றுவதுதான் சாத்தியம் சொன்னார். அப்ப உபேயம் புருஷார்த்தம் எது? அந்த எதிராஜன் திருவடியே புருஷார்த்தம். அப்ப உபேயம் உபாயம். ராமானுஜர் திருவடி உபாயம் சொன்னது எதிராஜ விம்சதி. ராமானுஜர் திருவடிய உபேயம், உபேயம்னா புருஷார்த்தம், அது ஆர்த்தி பிரபந்தம். அப்பனா எங்க இருக்கு சுவாமின்னா ஸ்ரீமாதவாங்கிற ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாவிலாசய பராங்குச பாதபக்தம் காமாசி தோஷ அரமாத்ம பதாசிரிதானாம் ராமானுஜம் ஜத்வஜம் பிரணவாமி மூர்த்தனா. அவர்கிட்ட என்ன பண்றாரு? அந்த திருவடியை பத்தனம் பிரார்த்திக்கிறார். மேற்கொண்டு அந்த திருவடிகளுக்குத்தான் கைங்கரியம்னு ஆர்த்தி பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார். வாடியதிராஜன் 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 என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்த்தரன்னு அதே திருவடிகளுக்குத்தான் கேட்கணும். அப்ப இவர் கொஞ்சம் சரமபர்வ நிட்டையிலே இருந்திருக்கார். அது மட்டும் இல்லை, அதை ஒரு வார்த்தை சொன்னனே, தென்னரங்கர் சீரழு கிழக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் அப்படின்னு சொன்னோம்னோ அதுல ஒரு வார்த்தை சொன்னா மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம். நன்னத்தான் இருக்கு. மாறன் கலை உணவுனா உண்ணும் சோறு பருகினை தின்னும் பேச்சில எல்லாம் திருவாய்வழி அந்த நிலை இருக்கும்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்னா மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோன்றார். மதுரகவி சொல் என்ன? ஆச்சாரிய அபிமானம் உத்தாரணம். ஸ்ரீவச்சன பூஷணத்தை திவ்ய சாஸ்திரத்தை நிரூபிக்கணும்னா எது கொண்டு சுவாமி பிரலோகச்சார் நிரூபிக்கிறார்னா
மதுரகவி ஆழ்வார் பிரபந்தத்தை வைத்துக் கொண்டு நிரூபிக்கிறார். அப்ப மதுரகவி சொல்லுது ஆச்சார அபிமான உத்தரகம். அதான் என்ன தெரிவிக்கிறார்? மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார். அத்தனை தூரம் மணவாள மாமணிக்கு இத்தனை வைபவங்கள், எத்தனை வைபவங்கள் இருந்தாலும் திருவாய்மையில அத்தனை பிரேம. ஒரு தடவை என்ன எடுத்து அப்படி தன்னுடைய இன்னைக்கு சன்னதி இருக்கணும், இந்த சன்னதி தான் அன்னைக்கு சுவாமி மணவாளனுடைய திருமாளிகை, அதுதான் கடைசியா சன்னதியை மாத்திருக்கார். அங்கதான் அவர் பின்னாடி திருமலையாழ்வார் கூட்டம்னு வச்சிருக்காரு. அங்கதான் அவர் காலட்சேபம் பண்றார். அந்த காலட்சேபம் பண்றதுக்காக சன்னதி பெருமாள் விட்டு உள்ள வந்துட்டு இருக்கார். வந்துட்டு கட்சி சில வித்வான்கள், வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அவள நின்று மேல வானத்தை பார்த்துட்டு இருக்கா. வானத்தை பார்த்துருக்கா. அது ராத்திரி பொழுது, ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். அவளால வானத்தை பார்த்துட்டு இருக்கா. வானத்தை பார்த்துட்டு இருக்கச்சு என்ன பார்த்துட்டு இருக்கன்னு கேட்கிறா. இல்ல இந்தந்த நிலையில சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்தந்த கோணத்துல இருந்தான்னா லோகம் சுபிக்ஷமா இருக்குன்னு வானியல் ஆராய்ச்சி சொல்றது. இது சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ள இருக்கு, சொல்லிருக்கதான் அதை பார்த்துட்டு இருக்கேன். அவ என்னத்தமா சொல்றா? மீனோடு தெற்குயர மற்றெட்டும் வடக்குயர மகர கும்பம் சமமாக சோமன் வராவிட்டால் அன்னம் அரிதாய்விடும். இதாவா சொன்ன வார்த்தை. மீனோடு தெற்குயர, மீன மாசம் பங்குனி மாசம், மீனோடு அப்ப இன்னொன்னு சேர்க்கணும், சித்திர மாசம் சேர்க்கணும். மீனோடு தெற்குயர, அந்த மீன மாசம் பங்குனி மாசம் சித்திர மாசம், இந்த 2 மாசம் சந்திரனுடைய கலை தெற்கு பக்கம் உயர்ந்து இருக்கணுமா. நீரோடு தெற்குயர மற்றெட்டும் வடக்குயர, அதுக்கப்புறம் 8 மாசங்கள். அந்த 8 மாசங்கள் என்ன? வைகாசி மாசம் தொடங்கி மேற்கொண்டு 8 மாசங்கள். அந்த 8 மற்றெட்டும் வடக்குயர, வடக்கு பக்கம் சந்திரனுடைய கலை உயர்ந்து இருக்கணுமா. மற்றெட்டும் வடக்குயர மகர கும்பம் சமமாக, மகர மாசம் என்று சொல்லக்கூடிய தை மாசம், கும்ப மாசம் என்று சொல்லக்கூடிய மாசி மாசம், இந்த மாசி மாசம்னா சமமா இருக்கணும் அந்த சந்திரனுடைய கலை. அந்த மாதிரி இருந்தா என்னன்னா மற்றெட்டும் வடக்குயர மகர கும்பம் சமமாக சோமன் வராவிட்டால் அன்னம் அரிதாய்விடும். அந்த மாதிரி சந்திரகலை இல்லைன்னா நமக்கு லோகத்துல துர்பிக்ஷம் ஏற்படும், பஞ்சம் வந்துடும். அதனால அந்த சந்திரகலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறா. மணவாளன் வந்தார். ஆச்சரியமா இந்த வார்த்தை சொல்றாரு. அடுத்த நிமிஷமே சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆச்சரியமா இருக்கு. உடை கோமணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு, அடைக்காய் கனி உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சரகோபனிந்த தமிழ் 1000 உண்டு, வடகோடு சாய்ந்தார் என்ன தென்கோடு உயர்ந்தார் என்ன வான்பிரைக்கே. ஷடகோபனிந்த தமிழ் 1000 உண்டு. அந்த திருவாய்மொழி இருக்கச்சே அது எந்த பக்கம் இருந்தாருன்னா எத்தனை தூரம் ஆழ்வாருடைய பாசுரத்துல எத்தனை அண்மையும் பாருங்க. இது மணவாளம் அவனுக்கு இருக்கக்கூடிய வைபவம். இன்னைக்கு திருவாய்மொழிக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னா அது வியாக்கியானத்துலதான். அந்த வியாக்கியானம் இருந்தாலும் மணவாளமாவை ஈட்டு பெருக்கிறான்னு சொல்லலைன்னா எந்த அளவுக்கு அத்தனை வைபவம் சொல்லிட்டே போற மேற்கொண்டு. இப்ப சீவத்தின பூஷணத்தை அவர் என்ன பண்ணியிருக்கார் சுருக்கமா சொல்றேன். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம்னு சொன்னார். இந்த ஆச்சாரிய அபிமானம் உத்தாரம்னா சூத்திரம் 440 ஸ்ரீவத்தின பூஷணத்தை. அந்த 440 இது எங்க எடுத்திருக்கிற நீ சொல்லிடாதீங்க. 60வது பாத்திரம் உபதேச மாலையில அந்த 60வது பாத்திரத்துல பூர்ணமா எடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்றாரு? அதோட வியாக்கியானத்திலும் இது எடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, தன்குருவின் தாளினைகள் தன்மேல் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டீரான் ஆதலால் மன்னார் அவர்கள் திருநாடு. இது அந்த பாசனம். அந்த பாசனத்தை என்ன தெரிவிக்கிறார்? தன் குருவின் தாளினைகள் தன்னுடைய ஆச்சாருடைய திருவடியிலே அன்பொன்று இல்லாதார், அன்பு ஒரு துளியாது இருக்கணும், ஒரு சிறிதளவுதான் இருக்கணும். ஒன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தாலும் அம்புகை கோன். ஆச்சாரன்ட்டு அன்பு இல்லை, ஒரு துணி அன்பு இல்லை, பிரேமம் இல்லை, ஆச்சார அபிமானம் இல்லை, அவர்கிட்ட கைங்கரிப்பார்ல, இதையும் பண்ணல. ஆனா அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன். அம்புயை கோன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணத்துல பரிபூர்ணமான கைங்கரியம், பரிபூர்ணமான பிரேமை, பரிபூர்ணமான பக்தி பூர்ணமா பண்ணிட்டு
அன்புதன்பால் செய்தார் அம்புயை கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டுகிறான். அப்ப பகவத் கைங்கரம் பண்ணிட்டு காரணம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணல. அப்ப ஆச்சார அபிமானம் இல்லை. ஆச்சார அபிமானம் இல்லாதபடியால பகவத் அனுபவம் பரிபூர்ணமா நிறைய இருக்கு. இப்ப பகவான் மோட்சம் கொடுக்கணுமா வேண்டாமா? வேண்டுகிறான். மோட்சம் கொடுக்கணும் என்கிற எண்ணமே வராதம். இன்பமிகு விண்ணாடு அழிக்க வேண்டுகிறான். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. அவ சிவை கொடுத்து போக மாட்டான்ட்ட. நன்னார் நன்னாரு போக மாட்டா. எங்க போக மாட்டா? நன்னார் அவர்கள் திருநாடு. திருநாடு என்று சொல்ல சிவைக்கு போக மாட்டான்னா இதத்தான் எங்க இருந்து எடுத்துக்கன்னா சூத்திரம் 440. இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். இத்தை ஒழிய குறுக்காசுர ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் பார்க்கணும். இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். அதாவது 437, 438, 439, 440 இந்த 4 சூத்திரத்தை சேர்த்து சொல்லணும். சுருக்கமா சொல்றேன். 437 என்ன தெரிவிக்கிறார்? ஆச்சாரிய சம்பந்தமே கொலையாமல் கிடந்தால் ஞானபக்தி வைராக்கியம் உண்டாக்கி கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறார். 437 ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, கொலையாமல் சம்பந்தம் இருந்தா எனக்கு ஞானபக்தி வைராக்கியம் இல்லை, சம்பாதிச்சுக்கலாம், நன்னா சம்பாதிக்கலாம், ஒண்ணும் கட்டமே இல்லை. ஞானபக்தி வைராக்கியம் இல்லையே சுவாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒண்ணும் தெரிய வேண்டாம். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா? ஆச்சாரன்ட்ட நீ சம்பந்தம் வச்சுட்டு இருக்கணும், அவன்கிட்ட பிரேமம் இருக்கணும், பக்தி இருக்கணும், பிரீத்தி இருக்கணும், போடுமே, மற்றதெல்லாம் நன்னா சம்பாதிக்கலான்டார். எது போல எடுத்திருக்காரு. அதுக்கு 438 தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி போடலாம், தாலி போனால் பூஷணங்கள்லாம் அபத்தையை விளைக்கும். ஒரு தாலி இல்லை, அவ சுமங்கலியா இருந்தான்னா எல்லாமே பண்ணிக்கலாம். என்னென்ன நெக்லஸோ வட்டியானமோ அதை என்னென்ன நகையோ என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்ல சுவாமி வர்த்தா போயிட்டாரு, தாலி போயிடுத்து, அப்ப என்ன இந்த பூஷணங்கள் என்ன சும்மா அபத்தியத்தை விளைவிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும். இன்னைக்கு அது எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அது என்னமா சுவாமி இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லலாமான்னு கேட்டானா என்னது? ஏன்னா அந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரம் இருக்கு. கலாச்சாரம் இருக்குன்னா அதை யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு கொண்டாட்டங்கள் அவ்வளவு தூரம் கிடையாது. ஏன்னா அவ மேற்கொண்டு பகவத் ஆராதனை இருக்குன்னு சொல்றது எல்லாம் போடக்கூடாது, இந்த பண்ணக்கூடாது. அப்ப தாலி இருந்தாங்க. இப்ப என்ன இந்த இடத்துல தாலி ஸ்தானம் எது? ஆச்சாரிய சம்பந்தம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தாலி இருக்குன்னு அர்த்தம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா தாலி இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஆச்சார சம்பந்தம் இருக்குன்னா ஞானபக்தி வைராக்கியங்கள் இல்லைன்னாலும் சம்பாதிக்கலாம். அதே போல இவ சுமந்திரியா இருக்குதான் வச்சுக்கேன், தாலி இருக்கு ஆனா நகையெல்லாம் இல்ல, சம்பாதிச்சுக்கலாம். தாலி போயிடுத்து, ஆச்சார சம்பந்தம் போயிடுத்து. இப்ப ஞானபக்தி வைராக்கியம் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ணியது. அதான் அதுக்கு மேல 439வது சூத்திரம். அது என்ன தெரியுங்கன்னா, தாமரைய அடத்த கடவ ஆதித்யந்தானே நீரை பிறந்தால் அத்தை உலர்த்துமா போலே. இப்ப இது இருந்து பழுத்தாழ்வார் பாசனம், ஆசியமா எடுத்திருக்க பதிலாழ்வார் பாசனம், தங்கப்பான நாழியாயிடும். அப்ப அந்த தாமரை புஷ்பம் இருக்கணும். அந்த தாமரை புஷ்பத்தை மலர்த்தணும்னா சூரியனுடைய சம்பந்தம் இருந்தா தாமரை புஷ்பம் நடத்த முடியும், இல்லைன்னா தாமரை புஷ்பத்தை மலர்த்த முடியாது. அப்ப சூரியனுடைய சம்பந்தம் பெற்றுத்தோன்னு வச்சுக்கேன், அப்ப தாமரை புஷ்பம் நல்லா விகசிக்கிறது, நல்லா மலருது. அப்ப சூரியன் சூடல்ல சூடுதான், ஆனா அதுதான் எதிர்பார்க்கறது. அந்த தாமரை புஷ்பம்னா ஒருத்தர் என்ன பண்ணார், அது சூடு. அதே போல அவனை ஒரு சட்டி எடுத்துட்டேன், மண் சட்டி எடுத்துட்டு அதுல இருக்கிற நெருப்பெல்லாம் போட்டுட்டு நேர தாமரை பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன். வச்சா அது விகசிக்குமான்னா உலர்ந்து போயிடும், விகசிக்கவே. அப்ப சூரியனால் தான் வளர்த்தப்படணும். சூரியனால் அது சூரியனால் தான் என்ன நல்லா விகசிக்கப்படணும். சூரியனால விகசிக்காது. இப்ப தாமரை புஷ்பம் தான் நாம், இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் மலரணும்னா, நன்னா விகசிக்கணும்னா, தான் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. உன் தாமரையால் கேள்வன், நமக்கு ஞான விகாசம் ஏற்படணும்னாலே அவனுடைய அனுகிரகம் இருக்கணும். அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தான் நமக்கு ஞான விகாசம் ஏற்படுறது. சரி, நன்னத்தன சுவாமி இருக்கு. இங்க எதுக்கு ஆச்சாரம்னா, அந்த தாமரை புஷ்பத்தை எடுத்து தரையில போட்டுக்கோங்க. எங்க இருந்தது? குளத்துல இருந்தது. அந்த தண்ணியோட ஜலத்தோட சம்பந்தம் இருந்தது. அந்த ஜலத்தோட சம்பந்தம் இருந்துட்டோம், அதை எடுத்து வெளில போட்டு அதே சூரியன் என்ன பண்ணும், அத என்ன பண்ணும், அது நல்லா விகசிக்க பண்ணணும். பண்ணாம என்ன பண்ணா உலர்ச்சியை விட்டுடும். அதுவே என்ன பண்ணா நல்லா காய்ஞ்சி போறாமன்னு போயிடும். அதே சூரியன்
நன்னா பிரகாசப்படுத்துறது எப்ப தண்ணியுடைய சம்பந்தம் இருக்கச்சே. அந்த தண்ணியுடைய சம்பந்தம் இல்லைன்னா அதே சூரியனே அந்த தாமரையே நன்னா உலர்த்தி விடுறது, நன்னா எரிய வச்சிருது. எப்படின்னா அப்படியே சாம்பல மாதிரி ஆக்கிடுறதுனும். அப்ப தண்ணீருடைய சம்பந்தம் தான் ஆச்சாரியன். அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு ஆச்சாருடைய சம்பந்தம் இருக்க இருக்க பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்கு ஆச்சாருடைய சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஆயிடுது, அதே பகவான் என்ன பண்றா, இவனை இந்த ஜீவாத்மா உணர்ச்சி விடுறான். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் இல்லையா? இல்லை. முக்கியமா மனவாளமோட சம்பந்தம். பொன்னடியாம் செங்கமல போதுகளை மண்ணுயிர்கால் இங்கே மனவாள மாமனிதன் பொன்னடியாம். நீங்க உற்சவம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு 8ஆம் உற்சவம். திருவரங்கத்துல அந்த மூலபிம்பம் அந்த மனவாளம ஒரு தடவை சேவிச்சிருக்கோம். அப்படியே அந்த கருணை அப்படியே பொழியும். அதுவும் நம்ம அப்படி அப்படி திரும்பி அது ஜன வழியா தான் சேவிக்க முடியும். சேவிக்கட்சி அந்த பார்வை இருக்கு இல்லையா, அப்படியே பொழியும். அது அந்த சேவை உள்ளே பொருள். பொன்னடியாம் செங்கமல அப்போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானுவனம் நம்மை கரத்தாலே தீண்டல். அங்க போனவனே அமானவனுடைய கரஸ்பர்சம் படுறதோ இல்லையோ மோட்ச நிச்சயம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பொன்னடியான் சங்கமலத்துக்கு அத்தனை வைபவம் இல்லையா, இது ஒண்ணு. அதே போல இன்னொன்னும் சொல்லிடுறேன். 74 சிம்மாசனாவதிகள் ஏற்படுத்தினார் சுவாமி. இன்னைக்கு அவா பரம்பரைகளை வந்தவாதான் ராமானுஜ சம்பந்தம் நம்ம கிடைக்கிறதுன்னு இருக்கோம். அதே போல சுவாமி மனவாளமும் அஷ்டதிக்கஜங்கள் 8 பேர் ஆச்சரியமான மகாவித்வான்கள். அந்த அஷ்டதிக்கஜங்கள் இத்தனைக்கும் அன்னைக்கு முதலையாண்டாவுடைய திருவம்சத்தாரெல்லாம் அவெல்லாம் ராமானுஜர் ஆசிரியித்தார். அவள் ஆச்சாரிய புருஷா, அவளால கூட மனவாழ்ந்து வந்து ஆசிரிச்சிருக்கா. அது நிறைய விசாரங்கள் இருக்கு. இது சொல்ல அத்தனை வைபவம் சுவாமி மனவாளம். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தம் இல்லை. எதுக்கு இதை சொல்ல வந்ததுன்னா, இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். இது சூத்திரம் 440. எத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தம் இல்லைன்றார். இப்ப எனக்கு பகவத் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா சுவாமி. நவவித சம்பந்தம் திருலோகாச்சாரி பண்ணியே இருக்காரு. 9 சம்பந்தங்கள். எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த 9 சம்பந்தம் ஏற்படுதா? பிதா புத்திர சம்பந்தம், பக்தபாரியா சம்பந்தம், சத்சுவாமி சம்பந்தம், சேஷசேஷி சம்பந்தம். இந்த சம்பந்தம் எல்லாம் எப்படி ஏற்படுது? அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறதா இல்லையா? எனக்கு முன்னாடியே இருக்கே. அப்ப சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை வச்சு நான் மோட்சம் போக முடியுமா? போக முடியாது. அந்த சம்பந்தத்தை உணர்த்துறது யாரு? அந்த ஆச்சாரியன் உணர்த்துறார். சரி சுவாமி, அவர் உணர்த்தி முடிச்சிட்டார். எனக்கு எல்லாம் ஆயிடுச்சு, நான் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேர பெருமாள் சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே ஆச்சார சம்பந்தம் விட்டுலாமோ? பிரியத்துக்கா சொல்றேன். நதியை கடக்கணும். படகு இருந்தது, படகுல உட்கார்ந்து நதியை கடந்து அக்கறைக்கு போயிட்டேன். அந்த படகையே பார்த்துட்டு போனேன். கிளம்பியாச்சு. அந்த கரை போனதுன்னு எனக்கு என்ன காரியமோ அந்த காரியம் பண்ணிட்டு வரேன். படகெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல எனக்கு பகவத் சம்பந்தம் வேணும். நீங்க என்னமோ ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா பகவத் சம்பந்தம்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது, அதனால பகவத் சம்பந்தம் கிடைச்சிது. இனிமே ஆச்சாரிய சம்பந்தம் வந்துன்னா இல்ல. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பகவான் காரியம் செய்ய மாட்டோம். பண்ண மாட்டானா? பண்ண மாட்டோம். அந்த சம்பந்தம் இருந்து பகவத் சம்பந்தம் இல்லைன்னாலும் காரியம் உண்டு. அந்த சம்பந்தம் இல்லை, பகவத் சம்பந்தம் இருந்தாலும் காரியம் கிடையாது. இதத்தான் சுவாமி தன்னுடைய சீவசன பூஷணத்தை ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம் ஆச்சரியமா தெரிகிறார். அந்த திருவடிக்கு எத்தனை பண்ணாலும் ஏது பண்ணாலும் சரி. ஆனா அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, தன்னை பத்தி எந்த பெருமையும் வரப்படாதுன்னு நினைச்சுக்கோ. தனக்கு எந்த பெருமையும் கூடாது, எதுவும் கூடாது. திருவரங்கத்துல விக்கிரகமே பண்ணக்கூடாது. தெரியும். அந்த விக்கிரகம் அவர் நிச்சயப்படி சஞ்சாவனம் பண்ணக்கூடிய சொம்பு, அந்த சொம்பை வச்சுதான் விக்கிரகமே பண்ணி வச்சிருக்கா. மனவாள விக்கிரகமே எந்த படாடம். ஏன்னா நம்பெருமான் மற்றது கிடையாது. அவ்வளவு உயர்ந்த மகனியர். அவருடைய ஆச்சரியமான நாள மறுநாள் ஐப்பசி மூலம், சம்பிரதாயத்துக்கே மூலம். அந்த சம்பிரதாயத்தின் மூலமா இருக்கக்கூடிய அந்த திருவடியை தவிர மற்றொன்னு கடிகரையால் சொல்லிக் கொண்டு இந்த காலக்ஷேபத்தை முடிக்கிறேன். ஆச்சரியமான இந்த
வையாரம் குரூப்பாவா அடியனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஏன்னா எத்தனை அழுக்கு இந்த வாயில இருக்கு. இப்ப ஏதோ ஒரு சுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மணவாள் அவருடைய பேரை சொல்லியிருக்கணும். அந்த சுத்தி ஓரளவுக்கு வந்திருக்கும். அதை நினைத்து கூட அணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானாட்டிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். இதற்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். స్వామి అడిగానికి ఒక ఇది మనవాళ్ళ మామని మంగళాశాసనం ఇచ్చారన్నారు కదా, ఆ పాసురం ఎందులో స్వామి అది? స్వామి శ్రీమతి రామానుజాయ. ఒక్క నిమిషం ఉండమ్మా. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் சாமி ஒரு டவுட். சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சாமி. சாமி சொல்லுங்கம்மா. சாமி மதுர கவியாழ்வாரும் ஆண்டாளும் ஆச்சாரியர், அதாவது அவங்களோட ஆச்சாரியரை தான் உத்தாரகன்னு சொல்லியிருக்காங்க நம்மாழ்வார மதுர கவியாழ்வார். ஆனா ஆண்டாள் கண்ணனையே தானே சுவாமி பாடியிருக்காங்க. நாச்சியார் திருமொழி திருப்பாவையில் எல்லாம். அது எப்படி சுவாமி புரியல. கண்ணனையே பாடியிருந்தாலும் எங்க தகப்பனார் எங்க பெரியாழ்வார் சொன்னபடியால கண்ணனை பாடினான். அவளா பாடல. ஓகே. பெரியாழ்வார் தான் என்ன. இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் சுவாமி. அப்படி சொல்றாங்களே, ஆனா நாச்சியார் திருமொழியில எல்லாம் கண்ணனையே திருப்பாவையிலையும் பெருமாளையே தானே பாடுறாங்க அப்படின்றது ஒரு டவுட் சுவாமி. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. பெரியாழ்வார் சொல்லி கொடுத்தார் என்னன்னா, கண்ணனை பாடுன்னு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப பெரியாழ்வார் என்ன பெரியாழ்வார் தான் அவளுக்கு தெய்வம். அதனாலதான் பட்டர்பிரான் கோதை சொன்னன்னு சொன்னான். என்ன சொல்லியிருக்கணும்? கண்ணன் கோதைன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலையே. பட்டர்பிரான் யாரு? பெரியாழ்வார். அந்த பட்டர்பிரானுக்கு சொந்தமான கோதை சொல்லியிருக்கேன்னு. அப்ப பட்டர்பிரான் சொன்னபடியால அந்த கண்ணனை சேவிக்கிறார், இல்லைன்னா சேவிக்க மாட்டார். அப்ப ஆச்சாரியன் சொன்னபடியால சேவிக்கிறார். அப்ப அதுக்கு ஆச்சாரிய அபிமானம்னு பேர். அடியேன் சாமி. இது ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட் சுவாமி. இன்னைக்கு உங்ககிட்ட நிவர்த்தி பண்ணிட்டேன் சாமி. அடியேன் சுவாமி. சுவாமி ஆச்சாரியன் சம்பந்தம் இருந்தா பகவான் சம்பந்தம் கட்சி ரொம்ப அழகா இப்படி அழகா சொன்னேன் சுவாமி. ரொம்ப தேவரின் திருவிடைக்கு பல்லாண்டு சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியே சுவாமி. ஏன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அப்புறம் அந்த ஒற்றுமை ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவாமி. இந்த பவிஷ்யதாத அவர் ஃபர்ஸ்ட் நான் கூட முடிச்சிட்டேன். என்ன இவர் இப்படி சொல்றாரு? இங்கதான் பவிஷ்யதாச்ச விக்கிரகம் முதல்ல வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இவர் அவதாரம் முதல்லயே வந்துட்டு கரெக்ட். அப்புறம் தான் புரிஞ்சுது. இதை எடுத்து சாம்பரவன் நிறைய காட்சி சொன்ன போது முதல்ல வந்தது பவிஷ்யதாச்சாரி. அதனால அவருக்கு அந்த ஊரு சொல்றா அப்படின்னு. அப்பதான் டக்குனு உடனே சொன்ன உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இப்படி சொல்றாரு ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு நினைச்சிட்டேன் சுவாமி. அப்படின்னு அடியேன் நமஸ்காரம் சுவாமி. ஆச்சாரியா சம்பந்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பகவானோட இது கிடைக்கும் சொன்னேன். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்னதான் பகவத கைங்கரியம் அது எல்லாம் பண்ணினா கூட ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்ல மாதிரி ரொம்ப நன்னா சொன்னேன். ரொம்ப நன்னா இருந்தது. உபன்யாசம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரொம்ப நன்னா இருந்தது சுவாமி. அடியே நமஸ்காரம். அடியே தன்யோஸ்மி. அடியே நான் ஆச்சாரியன் தான் சுவாமி பிடிச்சிருக்கு. எம்பெருமான ராமானுஜர் தான் பிடிச்சிட்டு இருக்கேன் சுவாமி. அடியே அவர்தான் உங்களுடைய இதெல்லாம் கேக்குறேன். ஆச்சாரியனே பிடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் அவர் 2 பேரும் சேர்ந்தா கரையேற்றி விடும் இந்த ஜென்மத்தை. வேற வழியே இல்லை சுவாமி. அடியேன் சுவாமி. தனலட்சுமி சுவாமி. சுவாமி மணவாள் மாமி தனக்கு உற்சவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா அவருடைய இது விக்கிரகத்தையே சின்னதாக்கி அதெல்லாம் கூட ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னேன் சுவாமி.
స్వామి అడిగాను. చెప్పమ్మా. మంగళాశాసనం ఇచ్చారా అన్నారు. ఏ పాస్టర్ స్వామి? உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் நிச்சய சொல்லி ஆபாசம் மன்னர் ఎందులో స్వామి? 23లోదే కదా ఉండదు. స్వామి? 23లోది. ఉండదు. ఒకసారి చెప్పండి స్వామి. తీర్పారయామని ఒక పథకం దాంట్లో అలాగే స్వామి, అలాగే. జై శ్రీమన్నారాయణ. అదే రామానుజాయ నమః. దాసోహం స్వామి అడిగి. இவர் வந்து தீர்ப்பாரையாமனையும் மாசரு ஜோதியும் வந்து இவருக்கு சமர்ப்பிச்சாரா சுவாமி? மாசரு சொல்லி கிடையாது. குருநாயகமாய் பாசுரம் மேலக்கோட்டைக்கு. இல்ல 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 சுவாமி, இவர் சுவாமி மணவாள மாமலிகள் சுவாமி. மாசரு சொல்லி தீர்ப்பாரையா பாட்டு இல்ல சுவாமி, அதுவும் இன்னொரு பாட்டு சுவாமி. இன்னொரு ரெண்டு சமர்ப்பிச்சு இருங்க நான் சொல்றேன். அதாவது எம்பெருமானார் வந்து குருநாயகமா பாசுரத்தை மேலக்கோட்டை திருநாராயண சமர்ப்பிச்சார். முன்னிட்டு மற்றொரு தெய்வம் தொழால் அந்த பாசுரத்தை ராஜகோபாலன் சமர்ப்பிச்சார். அதான் சுவாமி, அது ராஜகோபால். 2 பாட்டு இல்லையா சுவாமி? ராஜகோபாலனுக்கு ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டு தான். ஓகே, அடியே சுவாமி.